வெல்கம் டு சென்டம் மேப். இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது எக்கனாமிக்ஸ் பொருளியலில் இந்திய பொருளாதாரம். அதில் சிலபஸில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதாவது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த சிலபஸில் உள்ளதை ஃபுல்லாக நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். அதை கவர் பண்ணுற ஒரு லெசன் தான் 11th ஸ்டாண்டர்டில் 7th லெசன் இருக்குது. இதில் மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 90% கவர் பண்ணியிருப்பாங்க. கவராத விஷயம் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போவோம். ஓகே, இந்திய பொருளாதாரம் அப்படின்னு அதோட ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு நமக்கு தெரியணும். ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு வலுவான அடித்தளம் பொருளாதாரத்துக்கு அமைக்கப்படவில்லை. ஒரு பொருளாதார அமைப்பு உருவானது, அதுவும் ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்டது. இதை தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர்களால் இந்திய பொருளாதாரம் எப்படி அழிக்கப்பட்டது அப்படின்னா, இந்தியாவின் நெசவு தொழில், கைவினை தொழில் போன்ற பல தொழில்களை ஆங்கிலேயர் அளித்தனர். ஏன் அப்படின்னா, அவர்கள் இந்தியாவை ஒரு சந்தையாக மட்டுமே பயன்படுத்த நினைத்தார்கள். ஓகேவா? மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்வது, இந்தியாவிலிருந்து மூலப்பொருட்களை எடுத்துக்கொள்வார்கள், இங்கிலாந்தில் உற்பத்தி பொருளாக மாற்றுவார்கள், திரும்ப இந்தியாவில் விற்பனை செய்து பொருள் ஈட்டுவது, இது மட்டுமே அவர்களின் நோக்கமாக இருந்தது. ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, 1947 சுதந்திரம் அடையும் போது இந்தியாவில் மிகப்பெரிய தொழிற்சாலை அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. 18 ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி தான் இருந்துச்சு. ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னா போர் தளவாட கருவிகள் செய்யும் அந்த தொழிற்சாலைகள் தான் இருந்தது. அதனால தான் வலுவான ஒரு அடித்தளம் இந்த பொருளாதாரத்தில், தொழில்துறையில் இந்தியாவுக்கு இல்லாமல் இருந்தது. ஓகே, இதன் பின்ன என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுதந்திரம் அடைந்த பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்களால் திட்டக்குழு அமைக்கப்பட்டு 5 ஆண்டு திட்டங்கள், தேசிய வளர்ச்சி குழு அமைக்கப்பட்டு 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அதில் ஃபஸ்ட்டு முதல் 5 ஆண்டு திட்டத்தில் வேளாண்மைக்கும், 2வது 5 ஆண்டு திட்டத்தில் தொழில்துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இந்த உலக அளவில் ஏற்றுமதி இறக்குமதி அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மிதமிஞ்சிய பொருள் இருந்தால் தான் நீங்கள் ஏற்றுமதி பண்ண முடியும். ஃபுட் டு மவுத் அப்படிம்பாங்க, வாய்க்கும் வயிறுக்கும் எட்டிய நிலை, அந்த நிலையில் இருந்ததுனால அமெரிக்காவிலிருந்து சோளம், மக்காச்சோளம் இறக்குமதி செய்யப்பட்டு மதிய உணவு திட்டத்தில் கூட காமராஜர் சமயத்தில் வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டு 1977 முதன் முறையாக அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்தது. அதன் பிறகு தான் விவசாயத்தில் ஓரளவு இதானது. ஆனால் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் பெரிதாக எதுவுமே இல்லை. ஏன்னா இந்தியா அப்போ ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு எக்கனாமி. க்ளோஸ்டு எக்கனாமி அப்படின்னா மூடிய பொருளாதாரம். மூடிய பொருளாதாரம் அப்படின்னா பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம். அப்படி தான் நம்ம பொருளாதாரம் இருந்தது. ஏனென்றால் நமக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்குது. வியாபாரம் செய்ய வந்த ஒரு நிறுவனம் இந்தியாவை அடிமைப்படுத்தியது. அதனால் உலக நாடுகளுக்கு, உலக நிறுவனங்களுக்கு இந்தியாவின் பொருளாதார கதவுகள் திறக்காமலே இருந்தது. இந்தியா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியே இருந்தது. ஓகேவா? இப்படிப்பட்ட சூழலில் தான் காலங்கள் மாறும்போது 1991 நரசிம்மராவ், நிதியமைச்சர் சமீபத்தில் இருந்த மன்மோகன் சிங் இருந்தார். இவங்க 2 பேரும் புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே 1956, 77, 80லலாம் பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாங்களே தவிர பெரிய ஒரு மாற்றம் 1991 செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்பிஜி அப்படிங்கிற லிபரலைசேஷன், பிரைவேட்சேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வந்தாங்க. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இப்போ தனியார் மயம் அப்படின்னா என்னென்னா, நிறுவனங்களை 2ஆ பிரிப்பாங்க. அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள். இதில் எது நல்ல நிறுவனம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பொதுத்துறை நிறுவனங்கள் தான் நல்லது. ஏன்னா அது சமூக நோக்கோட செயல்படும். தனியார் நிறுவனங்கள் லாபத்திற்காக செயல்படும், அது ஆபத்தானது அப்படிங்கிற கண்ணோட்டத்தை, நாட்டின் வளர்ச்சிக்கு தனியார் நிறுவனங்கள் முக்கியம், எந்த தனியார் நிறுவனமும் நல்ல முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தனியார் நிறுவனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தனியார் மயமும் வந்தது. உலகமயம், தாராளமயம், அதாவது உலகின் எந்த ஒரு நிறுவனமும் இந்தியாவில் தொழில் செய்யலாம், அரசு அதற்கு உதவி புரியும். இப்படி பல மாறுதல்களை கொண்டு வந்ததுனால 1991 அப்புறம் இந்தியாவில் பொருளாதாரம் வேகம் எடுக்க ஆரம்பித்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடிபியில், தொழில்துறையில் சமீபத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி விட்டது. இது எல்லாத்தையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் நான் இதில் கவர் பண்ணிடுவேன். புக் பேக் கொஸ்டின் இருக்குது, அதையும் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? அதனால இது ரொம்ப முக்கியமான பாடம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போவோம். ஓகேவா? எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர். இதை சொன்னது யார் அப்படின்னா கூகுள் சிஇஓ. இலக்கமுறை பொருளாதாரம், டிஜிட்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க
எல்லாமே பண பரிவர்த்தனைகள் நிறைய இணைய வழியில மொபைல் மூலம் நம்ம ஆப் மூலம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, ரூ. 1 கூட பண்ணதில்ல. இப்ப எல்லா கடையிலயும் பூ விக்கிறவங்க வரைக்கும் என்ன வச்சிருக்காங்க? உங்களுக்கு ஸ்கேனர் வச்சிருக்காங்க. இணைய வர்த்தகம் நடக்குது. இதுதான் குளோபல் காம்படிட்டர் அப்படிங்கிறாரு Google CEO. ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த இதுல வளர்ச்சி, முன்னேற்றம் ஃபர்ஸ்ட்டு அத சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. வளர்ச்சினா என்ன? முன்னேற்றம்னா என்னன்னா? வளர்ச்சி அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபி. அதுல உலகின் 5வது பெரிய நாடு இன்னைக்கு இந்தியா. அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா. இந்தியாவுக்கு அப்புறம் தான் இங்கிலாந்து, பிரான்ஸு, கனடா, இட்டாலி அப்படின்னு பல நாடுகளை பின்னுக்கு தள்ளிட்டோம். 5வது இடத்துல இருக்கோம். அதுதான் வளர்ச்சி. ஆனா முன்னேறி இருக்கமா? அப்படின்னா கிடையாது. ஓகேவா? இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொருளாதாரத்துல பெரிய நாடாக இந்தியா இருந்தாலும், ஒரு மகிழ்ச்சி குறியீடு, ஒரு உலகில் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடு, இப்ப வந்து மருத்துவத்தில் உடல் நலத்தில் சிறந்த நாடு. இப்படி ஏதாவது ஒரு இன்டெக்ஸ் எடுத்தாங்கன்னா, ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னா, அந்த ரேங்க் வந்து வறுமை குறியீடு இப்படி ஏதாவது எடுத்தாங்கன்னா, இந்தியா 120, 150, 160 ரேங்க் போகுது. ஏன் அதுக்கு என்ன காரணம்னா, இந்தியாவில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் லெசனுக்கு ஆரம்பிக்கும்போதே வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஜிடிபி என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியை காட்டும். அப்போ முன்னேற்றத்தை எது காட்டும் அப்படின்னா, முன்னேற்றத்தை காட்டுவதற்கு தான் HDI ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் மக்கள் வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. அதை யாரு உருவாக்குனதுன்னா, பாகிஸ்தானின் பொருளியல் வல்லுனரான மெஹபூப் உல் ஹக்கும், இந்திய பொருளியல் வல்லுனர் அமர்த்தியா சென்னும் சேர்ந்து அந்த HDIயை 1990, 91ல உருவாக்குனாங்க. அடுத்து PQLIன்னு ஒருத்தர் உருவாக்குனாரு. வாழ்க்கை தர குறியீடு பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ். இதை உருவாக்கியவர் மோரிஸ் டி மோரிஸ் அப்படின்னு இருக்கும். இதை கேட்டிருக்காங்க. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர்னா மோரிஸ். நல்லா பாத்துங்க. அடுத்து GNHI கிராஸ் நேஷனல் ஹாப்பி இண்டெக்ஸ் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இந்த குறியீட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னா, பூட்டான் நாட்டின் 4வது மன்னர் ஜிக்மே சிங்கிய வாங்சுக் 1972ல இந்த குறியீடுகளை உருவாக்கினார். இந்த குறியீடுகள் எல்லாம் எதை வந்து ரெசம்பிளன்ஸ் எதை பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் முன்னேற்றத்தை பிரதிபலிக்குது. இதுல ஏதாவது அறிக்கை எடுத்தா இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? வளர்ச்சினா என்ன? முன்னேற்றம்னா என்ன? அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு இதில் உங்களுக்கு ஜிக்மே சிங்கிய வாங்சுக் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நாடுகளை வந்து பிரிக்கிறாங்க. வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளரும் நாடுகள், 3ஆம் உலக நாடுகள், 4ஆம் உலக நாடுகள் அப்படிங்கிறாங்க. 3ஆம் உலக நாடுகள்னா பின்தங்கி இருக்கும் நாடுகள். அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி அடைந்த நாடுகளில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், கனடா, பிரான்ஸு இதெல்லாம் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்திய பொருளாதாரம் குடுத்துட்டாங்க. இந்திய பொருளாதாரத்தில இந்த ஜிடிபில இந்தியாவின் நிலை என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? இந்த பை சார்ட் வந்து கொஞ்சம் பிளர்ரா இருக்கு. நல்லா பார்த்துங்க. இந்த 2016ல ஜிடிபில இந்தியா எந்த இடத்துல இருந்துச்சுன்னா, 7வது இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜிடிபில 5வது இடத்துல இருக்கு. புரியுதா? 2016ல உள்ள இத தான் இந்த புக்ல காட்டியிருக்காங்க. பார்த்துங்க. அடுத்து முன்னேறிய நாடுகளின் இயல்புகள். சில நாடுகள் முன்னேறி இருக்கு. சில நாடுகள் ரொம்ப பின்தங்கி இருக்கு. அப்ப முன்னேறிய நாடுகள் எப்படி முன்னேறுனாங்க? அது அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? அப்படிங்கிறத டிஃபரண்ட் பண்ணி காட்டுறாங்க. ஓகேவா? அதில பார்த்தீங்கன்னா, முன்னேறிய நாடுகள்ல உயர்ந்த நாட்டு வருமானம் இருக்கும். தனிநபர் வருமானமும் ஆட்டோமேட்டிக்கா உயர்வாவே இருக்கும். வாழ்க்கை தரமும் உயர்வா இருக்கும் முன்னேறிய நாடுகள்ல. முழு வேலைவாய்ப்பு இருக்கும். அன்எம்ப்ளாய்மென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். நம்ம நாடுகள்ல அப்படி கிடையாது. தொழில்துறை ஆதிக்கம் இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் தான் டாப்பா இருக்கும். வேளாண்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும். தொழில்நுட்பம் ஹையா இருக்கும். அதுதான் இதுல சொல்றாங்க. அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். அதுல வந்து இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் பத்தி பேசுறாங்க. ஸ்ட்ரென்த் என்ன? வீக் என்ன? மெரிட் என்ன? டிமெரிட் என்ன? அப்படிங்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னென்னா, மிக்ஸ்டு எக்கனாமி, மிக்சிடிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் ரயில்வே இருக்குது, பெல் போன்ற தொழிற்சாலைகள் இருக்குது. இப்படி பொதுத்துறை நிறுவனம் இருக்குது. அதே இதில் ப்ரைவேட் செக்டாரும் இருக்குது. ஓகேவா? இப்போ பிஎஸ்என்எல்லும் இருக்குது. உங்களுக்கு ஏர்டெல் இது போல நிறுவனங்களும் இருக்குது. இது ரெண்டுமே இணைந்து போட்டி போட்டு செயல்படுது. இதுதான் வந்து கலப்பு பொருளாதாரம். இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க.
ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? கலப்பு பொருளாதாரம் இந்தியாவில் மட்டும் கிடையாது. இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகளிலும் கலப்பு பொருளாதாரம் பின்பற்றப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வேளாண்மை வந்து ரொம்ப முக்கிய இடம் வகிக்கிறது. இந்தியா வந்து ஒரு வேளாண் சார்ந்த நாடு. எல்லாம் படிச்சிருப்பீங்க. 60% மக்கள் வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு என்பதும் நமக்கு தெரியும். ஏனென்றால், இந்தியாவின் 141 கோடி மக்களுக்கு உணவு உற்பத்திக்கு வேளாண்மை மிக அவசியமான ஒன்று. இருந்தாலும் இந்தியா வந்து உணவு உற்பத்தியை தன்னிறைவு செய்து ஏற்றுமதி செய்யும் அளவில் உள்ளது. பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் அல்லது விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா உலகின் 2வது பெரிய நாடாக உள்ளது. அதையும் இங்கே நம்ம பலத்துல குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்து சந்தை. வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இந்தியா மிகப்பெரிய சந்தையாக உள்ளது. இந்தியாவுல வந்து பெரிய சந்தையா இருக்கிறதுனால உலக நாடுகளின் அனைத்து பொருட்களும் இருப்பதால், இந்தியா வந்து ஒரு பெரிய எமர்ஜிங் மார்க்கெட்டா இருக்கு. உலக நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு மூலம் எந்த ஒரு நிறுவனமும் இந்தியாவில் முதலீடு செய்ய முடியும் என்ற ஒரு நல்ல நிலைமை இருக்கிறது. தொழில் செய்ய உகந்த நாடுகளில் இந்தியா அந்த ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. 123ல இருந்தது கிட்டத்தட்ட இப்ப 70, 60 கிட்ட வந்துருச்சு. தொழில் செய்ய உகந்த நாடுகள்ல கரண்ட் அஃபேருக்கு பார்த்துக்கங்க. ஓகேவா? வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் வந்து வளர்ந்து வருது அப்படிங்கிறத ஜிடிபி, பிபிபி எல்லாம் வந்து காட்டுது. ஓகேவா? ஜிடிபினா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிபிபிங்கிறாங்கல்ல, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் சமநிலையில இந்தியா 3வது பெரிய நாடா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சைனா, 2வது அமெரிக்கா, 3வது இந்தியா. ஓகே. மக்களின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. இர்விங் ஃபிஷர் அப்படிங்கிறவரு எழுதியிருப்பார். ஓகேவா? இந்தியா வளர்ந்து வருதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, வளர்ந்து வர்றதுனால தான் G20 என்ற அமைப்புல இந்தியா ஒரு அங்கத்தினராக 2002லேருந்து இருக்கு. ஓகேவா? அடுத்து வேகமாக வளரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் எப்படி வேகமா வளருதுன்னா, 2016, 17ல குடுத்த உங்களுக்கு தரவுகளுக்கும், இன்னைக்கு உள்ள தரவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்தியா வளர்ந்ததை காட்டுகிறது. தொழில் துறையில், ஜிடிபியில், பணிகள் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது. ஓகேவா? அத வச்சு தான் இந்தியா வந்து ஒரு வேகமாக வளரும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வேகமாக வளரும் பணிகள் துறை. ஓகே. பணிகள் துறை அப்படின்னா சர்வீஸ் செக்டார். ஓகே. அதுல வந்து என்னென்ன துறைகள் இருக்கு அப்படின்னா, பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், உங்களுக்கு டெர்ட்டியரி செக்டார் ஆர் சர்வீஸ் செக்டார். பிரைமரி செக்டார் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. வேளாண்மை செய்றோம்ல, வேளாண்மை கேட்பாங்க. முதன்மை துறை அல்லாதது எது அப்படின்னா, வேளாண்மை, சுரங்கத் தொழில், மீன் பிடித்தல், கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் முதன்மை துறையில வரும். யாரையும் நீங்க டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? 2ஆம் துறை அப்படிங்கிறது தொழில்துறை. அதாவது மூலப்பொருட்களை முடிக்கப்பட்ட பொருட்களாக ஃபினிஷ்டு கூட்ஸா மாத்துறது 2வது துறை. அந்த முடிக்கப்பட்ட பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்கு தேவையான அனைத்து வேலையும் செய்றது தான் இந்த பணிகள் துறை, சர்வீஸ் செக்டார். எதுக்கு இந்த பணிகள் துறையை இங்க கொண்டு வராங்க அப்படின்னா, எந்த ஒரு நாடு பணிகள் துறையில் சிறந்து விளங்குதோ, அது வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும். இப்ப அமெரிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 80% அபோவ் அவங்க சர்வீஸ் செக்டாருக்கு மாறிட்டாங்க. நம்மளோட அந்த சர்வீஸ் செக்டார் பெர்சன்டேஜ் வந்து இப்ப அதிகமாயிட்டே போகுது. அத தான் காட்டுறாங்க. ஒரு ஒரு காலத்துலலாம் 10, 15 இருந்த சர்வீஸ் செக்டாரோட வேல்யூ வந்து இப்ப 59 கிட்ட போயிருச்சு. ஓகே. அதாவது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ட்டியரி செக்டார். இந்த 3ல பார்த்தீங்கன்னா, இந்த முதன்மை துறை வேளாண்மையோட பங்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. 15% வந்துருச்சு. தொழில்துறை 29 வந்துருச்சு. சர்வீஸ் செக்டார் வந்து 54 வந்துருச்சு. ஓகேவா? அத தான் சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு பணிகள் துறை அப்படின்னா என்னன்னு? ஓகே. அதுல வந்து அந்த பை சார்ட் மாரி குடுத்துருக்காங்க. அதோட வளர்ச்சியும் அதிகமா இருக்கு. பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? மேக்ரோ அந்த உள்நாட்டு நுகர்ச்சியும் அதிகமாயிருச்சு. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். கன்சியூமிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோடது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஓகே. பொருட்களை வாங்குவது, பயன்படுத்துவது. நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. இப்ப நம்ம ஃபுல்லா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, இந்திய பொருளாதாரத்தோட ஸ்ட்ரென்த் பார்க்குறோம். அதாவது நம்மளோட ஸ்ட்ரென்த் பார்க்குறோம். அதுல அர்பனைசேஷன் வந்து ரேபிட் அர்பனைசேஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது விரைவான நகரமயமாதல். அது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு விதம் ஆபத்தானது என்றாலும் கூட, பொருளாதாரத்தின் வளர்ச்சியடைய அது மிக இன்றியமையாதது. இப்ப நீங்களே பாருங்க, உங்க வயசுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு பிஃபோரா உங்க ஊர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கடை இருந்திருக்கும். உங்க ஊர் கடை தெருல 2 கடை இருந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40, 50 கடைகள் இருக்கு. இதுதான் அர்பனைசேஷன். இன்னும் பார்த்தீங்கன்னா, உங்க ஊர்லேருந்து சென்னைக்கு, கோயம்புத்தூர்னு ஏன் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நகரங்கள் வந்து மேலும் விரிவடையுது. நகர்ப்பகுதி அப்ப லோக்கல்ல உள்ள சிட்டீஸும் விரிவடையுது. இத தான் வந்து உங்களுக்கு ரேபிட் அர்பனைசேஷன் அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு என்னது ஒரு ஃபேக்டரா, ஒரு இண்டிகேட்டரா எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? நிலையான பேரளவு பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க. மேக்ரோ எக்கனாமி. அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம பொருளாதாரம் நிலையானது.
இதுல ஒரு இது சொல்றாங்க பாருங்க. சமீபத்திய பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று கூறுகிறது. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நல்லா பார்த்துங்க. பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம். பேரியல் பொருளாதாரம் அப்படின்னா மேக்ரோ எக்கனாமி. உங்களுக்கு தெரியும், நம்ம எக்கனாமி வந்து ரெண்டா பிரிப்பாங்க: மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி. மைக்ரோ எக்கனாமி நுண்பொருளியல் அப்படின்னா என்னன்னா, ஒரு நிறுவனத்தை பற்றியோ ஒரு தனிநபர் பற்றியோ நம்ம ஆராய்வது. ஒரு கம்பெனி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட், அது மாதிரி, இல்லை ஒரு அனில் அம்பானி, இப்படி ஒருத்தரை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது மைக்ரோ எக்கனாமி. நம்மளது பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமி, ஒரு நாட்டின் அந்த பொருளாதாரத்தை பற்றி படிப்பது. அந்த பேரியல் பொருளாதாரத்துக்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, மக்கள் தொகை பகுப்பு. இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தாக சொல்கிறாங்க, பாப்புலேஷன் டிவைடர். ஓகே, இது வந்து ரெண்டு இடத்துலையும் வரும், நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்திய பொருளாதாரம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு மக்கள் தொகையும் ஒரு முக்கிய காரணம். அதே போல் டிமெரிட் வருதுல்ல, நம்ம பலவீனம், அதுலேயும் மக்கள் தொகை வரும். அதனால நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, இதில் எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா, இந்தியா வந்து உலகிலேயே இன்னைக்கு வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உள்ளது. 141 கோடி அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. இந்த சென்சஸ் நடக்கும்போது தான் அந்த கொரோனா வந்ததுனால அந்த அந்த சென்சஸ் வந்து அவ்வளோ சரியாக நடக்கலை. ஆனால் நம்ம பிளான் பண்ணியிருந்தது பக்காவாக எடுக்கிறதுக்கு. சென்சஸில் வந்து மொத்தம் 31 கேள்விகள் கேட்டு மாணவர்கள் எல்லாரையும் டிஜிட்டல் முறையில் சென்சஸ் சூப்பராக எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, மொபைல் ஆப் மூலமாக. அப்போ கொரோனா வரவும் அந்த சென்சஸ் வந்து கட் ஆயிடுச்சு. அதனால நீங்கள் எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, 2011 சக்ஸஸ் அந்த சென்சஸ் வந்து சரியாக எடுத்ததுனால அந்த தரவுகளை திரும்ப ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாமில் அதை தான் கேட்பாங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தரவுகள் முழுமை அடையவில்லை. இருந்தாலும் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா மாறிடுச்சு. 141 கோடி. ஓகேவா? இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் மட்டுமே 28 கோடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, 28 கோடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மேற்கத்திய நாடுகள் 30 நாடுகளின் மக்கள் தொகைக்கு சமம். இளைஞர்களை எதுக்கு இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் உழைக்கும் வர்க்கத்தினர். ஓகேவா? சார்ந்திருப்போர், உழைக்கும் வர்க்கத்தினர்னு நம்ம பொருளாதாரத்தில் பிரிச்சிருப்பாங்க. சார்ந்திருப்போர் அப்படின்னா யாருன்னா, ஒரு வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் உள்ளவங்க சார்ந்திருப்போர். அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏர்னிங் எதுவும் பண்ண மாட்டாங்க, பெற்றோரை சார்ந்திருப்பாங்க. அதே மாதிரி 60 வயதிற்கு மேற்பட்டவர்களை சார்ந்திருப்போர் அப்படிம்பாங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. ஆனால் பொதுவாக இந்த ஏஜ் கிரைட்டீரியாவில் 15 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளவங்க தான் உழைக்கும் வர்க்கத்தினர். அவங்க தான் இளைஞர்கள். ஓகேவா? அந்த இளைஞர்கள் எண்ணிக்கையில் உலகிலேயே மிகப்பெரிய நாடாக, சீனாவை விட பெரிய நாடாக இந்தியா இருக்கு. இதை ஒரு பலமாக சொல்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? இளைஞர்கள் தான் அந்த வருமானம், வெளிநாட்டு வருவாயை, வெளிநாட்டில் வேலை செய்து வருவாய் ஈட்டுவதில் முன்னிலையில் இருப்பாங்க. அதனால அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் ஸ்பீடாக போகலையே, எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுற பாயிண்ட்டை எழுதி வச்சிங்க. ஓகே, இப்படி போகலாமா என்ன அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஏதாவது ஒன்றா கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிமெரிட்ஸ், இந்திய பொருளாதாரத்தோட பலவீனம் பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஒரு 10 பாயிண்ட் பார்த்தோம், ஸ்ட்ரென்த் பார்த்தோம் நம்மளோட. அடுத்து பலவீனம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சொல்லிட்டாங்க? மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், நாட்டு வருமானம், இந்த தலா வருமானம் எப்படி கணக்கிடுவாங்கன்னா, நாட்டின் மொத்த வருமானம் பை மக்கள் தொகை. அப்போ மக்கள் தொகை வந்து இவ்வளோ 140 கோடி அந்த கோடிக்கு மேலே இருந்தால் அதனால வர்ற வேல்யூ வந்து கம்மியாக வரும். இப்போ ஒரு நாட்டோட வருமானம் அதிகமாக இருக்கும், மக்கள் தொகை சில நாடுகளுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? சில 10 கோடி, 5 கோடி, இன்னும் சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் தான் இருக்கும் மக்கள் தொகை. அப்போ லக்சம்பர்க் பார்த்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய பணக்கார நாடு அப்படிம்பாங்க. ஏன்னா அங்கே மக்கள் தொகை வந்து சில லட்சத்தில் இருக்குது, வருமானம் பல ட்ரில்லியனில் இருக்கும்போது அந்த நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவை விட 20-30 மடங்கு அதிகமாக இருக்கும். அது எதுவும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அதனால் இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது நம்மளோட பெரிய வீக்னஸாக இருக்குது. ஏன்னா மக்கள் தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி, அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். இது எல்லாமே நமக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. மக்கள் தொகை வெடிப்பு ஏற்பட்டிருக்கு இந்தியாவில். மக்கள் நெருக்கம் அதிகம், கருவுறுதல் விகிதமும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்க, சீனாவை மிஞ்சக்கூடியதாக உள்ளதுங்கிறாங்க. அது மிந்திருச்சு, அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் இருக்கு. ஓகேவா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் தொகை அதிகரிப்பை கணக்கிட பயன்படும் விதி எது அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் கேட்கல, 12th புக்கில் இருக்கு. மக்கள் தொகை அதிகரிப்பை கணக்கிட பயன்படும் விதி எது அப்படின்னா, விதி 70.
ரூல் 70 அதுதான் மக்கள் தொகை அதிகரிப்பை கணக்கிட பயன்படுகிறது. ஓகே, விதி 70 அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி 1% என்றால், ஒரு நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி 1% என்றால் அந்த நாட்டின் மக்கள் தொகை 70 வருடங்களில் இரட்டிப்பாகும். இப்போ உங்களோட வளர்ச்சி 1%னா அந்த நாட்டோட மக்கள் தொகை 70 வருடங்களில் இரட்டிப்பாகும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1.7, அப்போ 70/1.7 அப்படின்னு நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 35 கிட்ட வரும். அதாவது இந்திய மக்கள் தொகை இன்னும் 35 வருடங்களில் இரட்டிப்பு ஆகிவிடும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ 140 கோடி அப்படின்னா இன்னும் 35 வருடங்களில் இதே ரேஷியோவில் போனால் நம்மளோட மக்கள் தொகை என்ன ஆகும், 280 கோடிக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இது மக்கள் தொகை வளர்ச்சி அந்த விகிதத்தை இப்படி தான் கணக்கிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கு டூவெல்லாம் இருந்துச்சு. டூவெல்லாம் இருந்தால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுதான் அந்த மக்கள் தொகை அந்த அதிகரிப்பை கணக்கிட பயன்படும் விதி அப்படின்னா விதி 70. தற்போது 1.7 என்ற விதத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கிறது. மக்கள் தொகை பற்றி நிறைய சொல்லலாம். ஓகேவா, நான் தான் சொன்னல, ஒரு அமெரிக்கா அப்படிங்கிறது இந்தியாவை விட 3 மடங்கு பெரிய நாடு. ஆனால் அது அங்கே உள்ள மக்கள் தொகை நம்ம மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் 2 மாநிலத்தோட மக்கள் தொகையோட கம்மியாக இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் நம்ம ஆஸ்திரேலியாவை உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறோம். ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு பெரிய கண்டம். மொத்த அங்கே மக்கள் தொகை 1.4 கோடி தான். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமே நம்ம 2 கோடிக்கு மேலே இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸில் 121 crores எவ்வளோ இருந்துச்சு. அடுத்த 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 141 ஆச்சு. இந்த 20 கோடி அப்படிங்கிறது உலகின் 40-50 நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகம். அவ்வளோ மக்கள் தொகை அதிகரிக்குது, நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா, அடுத்து ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. இப்போ நம்ம டிமெரிட்ஸ் நம்ம பலவீனத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு வறுமை இருக்கு. ஏற்றத்தாழ்வு அப்படின்னா என்னன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்திய மக்கள் தொகையில் 10% அவங்கள்ட்ட தான் இந்தியாவின் 90% செல்வ வளம் குவிந்து கிடக்கிறது. இந்தியாவின் மொத்த செல்வ வளத்தில் 90% வந்து 10% மக்கள்கிட்ட இருக்கு. மீதி ரிமைனிங் 90% மக்கள்கிட்ட 10% செல்வ வளம் தான் இருக்கு. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உலகிலேயே அதிக ஏழைகளை கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறது. இதுதான் அந்த ஏற்றத்தாழ்வு, பொருளாதார சமநிலையின்மை. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃபாரினில் போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் அங்கேயும் தெரு மாதிரி தான் இருக்கும், ஒரு வில்லேஜ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லார் வீட்லேயும் கார் இருக்கும். அதாவது சமமான வளர்ச்சி இருக்கும். இந்தியாவில் அப்படி இருக்காது. இருக்க இடம் இல்லாத ஏழைகள், இல்லை குடிசையில் வசிப்பவர்கள், ஓரளவு நடுத்தர வர்க்கம், பணக்காரர்கள், மிதமிஞ்சிய பணக்காரர்கள், இப்படி அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா மாறும். இதை வந்து ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வறுமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும், பாவர்ட்டி அப்படிம்பாங்க. வறுமையிலையும் நிறைய இருக்குது. அப்சொல்யூட் பாவர்ட்டி, அதாவது முழு வறுமை அப்படிம்பாங்க. இரண்டாம் நிலை வறுமை அப்படிம்பாங்க. முழு வறுமை அப்படின்னா அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, உணவு, உடை, உறைவிடம், இது மூணுமே சரியாக கிடைக்காது. ஓகேவா, அவங்க தான் முழு வறுமையில் உள்ளவங்க, உண்மையான பாவர்ட்டி. அதான் அப்சொல்யூட் பாவர்ட்டிம்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுட்பாத்தில் பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க. இரண்டாம் நிலை வறுமைன்னு ஒன்று இருக்குது. ஒரு வருஷம் கேட்டாங்க இரண்டாம் நிலை வறுமை என்பது அப்படின்ட்டு. இரண்டாம் நிலை வறுமை அப்படின்னா என்னன்னா போதுமான வருமானம் இருக்கும், அந்த குடும்பத்தில் போதுமான வருமானம் இருக்கும், குடும்ப அமைப்பு காரணமாக வறுமையில் உழல்வார்கள். குடும்ப அமைப்பு இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். குடும்பத்தில் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, பையன் இருப்பாங்க, எல்லாரும் வேலைக்கு போவாங்க. ஓகேவா, ஆனால் வந்து குடும்பம் வந்து கடன்லேயே பிரச்சனையில் இருக்கும். என்னன்னா அந்த குடும்பத்தை சரியாக வழி நடத்தாமல் அப்பா வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது, பையன் ஊதாரித்தனமாக இருக்குது, அம்மாவும் ஏதாவது செலவு பண்ணுறது, இப்படி வறுமையில் இருப்பாங்க. இதான் இரண்டாம் நிலை வறுமைம்பாங்க. அடுத்து முன்னிலை வறுமை அப்படிம்பாங்க. அது அமைப்பு சார்ந்த வறுமை, நகர்ப்புற வறுமை, இது மாதிரி நிறைய வறுமை இருக்குது. அந்த எல்லா வறுமையும் இந்தியாவில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஓகேவா, அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. ஓகே, அத்தியாவசிய பண்டங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, அத்தியாவசிய பண்டங்கள் அப்படின்னா பால், உணவுப் பொருட்கள், அரிசி, பருப்பு வகைகள், நம்ம என்ன அத்தியாவசியமாக தேவையோ. எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்னு 1955 வந்துச்சு. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் எந்த வருடம் வந்தது அப்படின்னா 1955. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அத்தியாவசிய பொருட்களை இந்த பதுக்குவது, விலை ஏற்றி விற்பது, இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு. வெங்காயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள் தான். இது வந்து எப்போ உங்களுக்கு சர்ப்ளஸ் வருதோ அந்த நேரத்தில் அதை பதுக்கி அதிக விலைக்கு விற்க பார்ப்பாங்க. அதெல்லாம் அந்த சட்டத்தின் மூலம் தடுப்பார்கள். ஓகேவா, அந்த அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு
சீனி, சுகர் எல்லாமே அதில் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் இப்போ வந்துச்சுல்ல, சில கடையில் நீங்களே பார்த்துருக்கலாம், நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இந்த புத்தாண்டிலிருந்து 1/1/2025 டீ ஆனது ரூ. 8 விலையேற்றம் செய்யப்படுகிறது. பொருட்களின் விலை உயர்வு காரணமாக விலை ஏற்றப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு தரவும். இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் யார் அவங்கள வந்து விலையை ஏற்ற சொன்னது அப்படின்னா, அவங்களே ஏற்றிக்குவாங்க. இதுதான் அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்றதுனால ஒவ்வொருத்தரும் அந்த பொருளை வந்து உயர்த்திக்குவாங்க. இப்படி தான் பொருட்களின் விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஓகேவா? உங்களுக்கே தெரியும். இந்த சோசியல் மீடியாலலாம் அந்த இதெல்லாம் போடுவோம், மீம்ஸ்லலாம் போட்டிருப்பாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் டீ வந்து ரூ. 1 இருந்துச்சு. பூமர் ரூ. 1 இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூமர் அதே ரூ. 1 தான். டீ வந்து 15, ரூ. 20 வரைக்கும் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 20 வரைக்கும். அதே டீ இதிலலாம் ஏர் ஏர்ஃபோர்ஸ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 150, 250க்கெலாம் விற்கிறாங்க. இதுதான் வந்து அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு இந்தியாவில் காணப்படுது. ஓகேவா? அடுத்து உள்கட்டமைப்பு பலவீனம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, சாலைகள் இன்னும் எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் ரோடு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு ஏரியாவில் பெர் டே பார்த்தீங்கன்னா வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சாலைகள், கல்வி, மின்சாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் வரும். இன்னும் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் எல்லாம் அடிக்கடி போகிறது அதெல்லாம். ஆனால் வெளிநாடுகளில் ஒரு செகண்ட் கூட கரண்ட் போகாத சில நாடுகள்லாம் இருக்குது. ஓகேவா? தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பு கண்டுபிடிச்சார்ல, அன்னைக்கு மட்டும் ஒரு சில செகண்ட் நிறுத்துவாங்க டெலிபரேட்லி. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டியே கிடையாது. இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஆனால் முன்னேறி வருது. ஓகேவா? அதை பார்த்துங்க. வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. இந்தியா வந்து வளர்ந்து வருது. அதை வந்து கேட்டாங்க ஒரு வருஷம். இந்தியாவின் வளர்ச்சி என்பது வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. இந்தியா வந்து வளர்ந்து வருது. அது எப்படி வளர்ச்சினா வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. இந்தியா வளர்ந்து வர்றது வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் இதில் சொல்றாங்க. பழமையான தொழில்நுட்பம். ஓகே. நம்ம என்னதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நிறைய வந்துட்டாலும் பழமையான தொழில்நுட்பம் நிறைய இடங்கள்ல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து மக்கள் தொகை பற்றி திரும்ப சொல்கிறாங்க. மக்கள் தொகையை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். மக்கள் தொகையில் வந்து எப்படி மக்கள் தொகை அதிகரிக்கிறது, பாலின விகிதம்னா என்ன, கச்சா இறப்பு விகிதம், பிறப்பு விகிதம் அதெல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியானது தான். நீங்கள் படிக்கும்போதே புரிஞ்சிடும். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், கம்பேர் பண்ணுறாங்க. இந்த டேபிள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1901 எவ்வளோ மக்கள் தொகை இருந்தது, வளர்ச்சி எவ்வளோ அப்படிங்கிறாங்க. 1901. ஓகேவா? 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் 23 கோடி தான் இந்திய மக்கள் தொகை இருந்திருக்கு. எவ்வளோ? 23 கோடி. அடுத்து உங்களுக்கு தெரியும், சென்சஸ் வந்து 10 வருடங்களுக்கு ஒரு முறை எடுப்பாங்க அப்படின்ட்டு. மௌரியர்கள் காலத்தில் தொடர்ச்சியாக சென்சஸ் எடுக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து அசோகர் கூட கால்நடை கணக்கெடுப்புலாம் எடுத்திருக்காரு. ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது எடுக்கப்பட்டது? 1872 வந்து உங்களுக்கு முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு லார்ட் மேயோ எடுத்திருப்பாரு. முறையான கணக்கெடுப்பு அப்படின்னா 1881 ரிப்பன் எடுத்தது. மூன்றாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1891. நான்காவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1901 மக்கள் தொகை 23 கோடி இருந்திருக்கு. ஓகேவா? 11 உங்களுக்கு தெரியும். 1ல் எடுத்தாங்கன்னா அடுத்து 11ல் எடுப்பாங்கன்னா 25 கோடி. 21ல் அதே 25 கோடி. இங்கே தான் மைனஸில் போயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1911க்கும் 21க்கு அடுத்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மைனஸில் போயிருக்கும். அதனால தான் இதை கிரேட் டிவைட் இயர், பெரும் பிரிவினை ஆண்டு. இந்திய மக்கள் தொகை வரலாற்றில் பெரும் பிளவு ஆண்டு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு ஒரு 5 டைம்ஸ் மேலே கேட்டிருக்காங்க. பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னா நான் 1921. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை மைனஸில் போணுச்சு. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் போகவே இல்லை. ஓகேவா? இது ஒரு 120 வருடங்கள் கடந்து விட்டது. மக்கள் தொகை மைனஸில் போகலை. அதனால தான் பெரும் பிளவு ஆண்டு. 1931 பார்த்தீங்கன்னா 27 கோடி. அதான் பாரதியார் காலகட்டத்தில் அவரே பாடியிருப்பார்ல, 30 கோடி முகமுடையாள் அப்படின்ட்டு. அதனால அந்த நேரத்தில் 30 கோடி இருந்தது 1931. 41லையும் பார்த்தீங்கன்னா பெரிதாக வளர்ச்சி இல்லை, 31 கோடி. 51ல் 36 கோடி. 61ல் பார்த்தீங்கன்னா 43 கோடி. அதுக்கப்புறம் 61லேருந்து 91 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டும்பாங்க. 43லேருந்து 80 எப்படி பாருங்க, இரட்டிப்பு ஆயிருக்கு. அதை தான் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டும்பாங்க. பெரும்பிளவு ஆண்டு ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1921, 1921. சிறு பிளவு ஆண்டுனா 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுனா 1961 to 81. மக்கள் தொகை மாறுதலை குறிக்கும் ஆண்டு எது அப்படின்னா 2011. ஓகேவா? 2011
121 கோடியில் நிறுத்தியிருக்காங்க இந்த சார்ட்டில். ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கடந்த 100 ஆண்டுகளில் மக்கள் தொகை 4 மடங்காக அதிகரித்துள்ளது. நல்லா கேட்டுங்க, காரணம் கூற்றில் கேட்பாங்க. கடந்த 100 ஆண்டுகளில் மக்கள் தொகை 4 மடங்காக அதிகரித்துள்ளது. இதில் இருந்து மற்ற எல்லாமே கம்பேர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாகிரபிலி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்தியாவின் மொத்த பரப்பளவு, உலக பரப்பளவில் இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோன்னா 2.42%. 2.42 2.42% லேண்டு உள்ள ஒரு நாடு மக்கள் தொகையில் எவ்வளோ வச்சுருக்கணும்? ஒரு 2.3 இல்லை 5 வச்சுருக்கலாம், 10 வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம வந்து 2.42% ஏரியா வச்சுருக்கோம். ஆனால் பாப்புலேஷன் அரௌண்ட் 18% வச்சுருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அதை தான் இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வருமானம், இப்போ மக்கள் தொகை வந்து 18% வச்சுருக்கோம் 100க்கு. உலகில் 6ல் 1 இந்தியர். ஆனால் வருமானம் எவ்வளோ சம்பாதிக்கணும்? 18% பாப்புலேஷன் வச்சுருக்க நம்ம ஒரு 10%ஆவது உலக வருமானத்தில் நம்ம ஈட்டலாம்ல. ஆனால் நம்ம ஈட்டுறது 1.2 தான். எவ்வளோ ஒரு வேரியேஷன் பாருங்கள். அதையும் இங்கே காட்டுறாங்க. அது மாதிரி உலக காடுகளில் இந்தியாவில் எவ்வளோ காடுகள் இருக்குன்னா 2% தான் இருக்குது. ஓகேவா? உலக காடுகளில் சிற்றினங்கள் எண்ணிக்கையில் 8% இருக்குது. இப்படி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுறாங்க. புரியுதா? பரப்பு எவ்வளோ இருக்குது, வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இதில் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இந்த பெரும்பிளவு ஆண்டு, சிறு பிளவு ஆண்டு நல்லா பார்த்துங்க. இதில் திரும்ப இதுதான் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம். அதாவது 1000 பேருக்கு பிறக்கும் அந்த பிறப்பு விகிதத்தை கச்சா பிறப்பு விகிதம்பாங்க. இறப்பு விகிதத்தை கச்சா இறப்பு விகிதம் அப்படிம்பாங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். பாலின விகிதம், 1000 ஆண்களுக்கு செக்ஸ் ரேஷியோ அந்த எப்படி பார்க்குறாங்கன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் பாலின விகிதம். இப்போ கேரளா பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். ஏன்னா 1000 ஆண்களுக்கு பெண்கள் வந்து 1046ன்னு அதிகமாக இருக்கும். இதுதான் பாலின விகிதம். சில இடத்துல ஹரியானாலாம் பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் கம்மியாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டோட பாலின விகிதம் 946. இதுதான் பாலின விகிதம் அப்படிம்பாங்க. பார்த்துங்க. ஓகே, அடுத்து ஃபுல்லாக இங்கே பாப்புலேஷனை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிமாரு மாநிலங்கள் அப்படிம்பாங்க. BIMARU, இதான் பிமாரு. சும்மா இவங்களாம் உருவாக்குன ஒரு வார்த்தை தான். பிமாருனா என்ன மீனிங்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இந்த 4 மாநிலங்கள், அந்த கங்கை நதிக்கரை பக்கம் இருக்கிற இந்த 4 மாநிலங்கள் தான் மக்கள் அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. பிமாரு மாநிலங்கள் என்பவை அப்படின்னா அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலங்கள் அப்படி சொல்றாங்க. ஓகே, இந்த பிமாரு அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை. அதாவது நோய்வாய்ப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல உங்களுக்கு மீனிங் புரியாது. என்ன பீமாருன்னு போட்டிருக்கோன்னா ஹிந்தியில அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. மொத்த நோய் இங்கே தான் இருக்கு, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? போலீஸ்லலாம் கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை தான் ரொம்ப அதிகம். 23 கோடிக்கு மேலே இருக்கு உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி இந்தியாவிலேயே அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பீகார். பீகார் தான் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலமாக இருக்கு. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் அதிகமான மக்கள் தொகை. ஓகே, பார்த்துங்க. மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறாங்க. இது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது 2 3 தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தியை வந்து எப்படி கணக்கிடுறோம் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரிவிஷன்லாம் பண்ணலன்னா பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆனால் சிம்பிளான விஷயந்தான். மொத்த மக்கள் தொகை பை அந்த நாட்டின் மொத்த பரப்பளவு. மக்கள் தொகை அடர்த்தி எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுனா மொத்த மக்கள் தொகை பை மொத்த பரப்பளவு. அதாவது மக்களை வந்து எப்பயுமே மேலே வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஆப்ஷனில் வந்து அஹ், நிலப்பரப்பு பை மக்கள் தொகை அப்படியெல்லாம் இருக்கும். மொத்த மக்கள் தொகை பை மொத்த நிலப்பரப்பு. இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர். அதை கீழே வச்சுட்டு 141 கோடியை மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை அடர்த்தி கிடைச்சிரும். ஓகேவா? நம்ம புக்கில் வந்து 2011க்கு வந்து மக்கள் தொகை அடர்த்தி 382ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துங்க, 382ன்னு. தமிழ்நாட்டோட மக்கள் அடர்த்தி வந்து அதிகம், 555. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தரவுகள் எல்லாமே 2011 நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அந்த 2021 சென்சஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக ஆனதுனால. ஓகேவா? அடுத்து பாருங்க. இதுலேயும் மக்கள் தொகை அடர்த்தியும் கம்பேர் பண்ணுறாங்க. 1951 பார்த்தீங்கன்னா 117 தான் இருந்தது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ஒரு சதுர கிலோமீட்டர்னா என்னன்னு தெரியல, 1 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலம். இப்படி வந்து ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா அதுதான் ஒரு சதுர கிலோமீட்டர். இதில் வந்து 1951 117 பேர், 2011 382. இதான் சொன்னேன்.
இதே ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் 2 பேர் தான் வசிக்கிறாங்க. புரியுதா? ஆஸ்திரேலியா வந்து மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட ஒரு நாடு உலகிலேயே. அடுத்து மக்கள் தொகையை வந்து இவ்வளோ டெப்த்தாக எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, மக்கள் அதிகமாக இருந்தால் பொருளாதாரத்தில் பின்தங்குவோம் கண்டிப்பாக, அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்க. பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு பார்க்குறது. இப்போல்லாம் பாலின விகிதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து விட்டது. ஏன்னா அந்த காலம் மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் தான் ஆண் பிள்ளைகளை வந்து சொத்தாக நினைக்கிறது, பெண் பிள்ளைகளை வந்து பாரமாக நினைப்பது, பெண் சிசு கொலை, இந்த இந்த மாற்றம்லாம் மக்கள்கிட்ட வந்து நல்ல தெளிவாக வந்துருச்சு. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அந்த வித்தியாசம் கிட்டத்தட்ட மோரார்லெஸ் வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். நீங்களே ஊரில் பார்க்குறீங்க. அதனால இந்த பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நான் மறைந்து டிஸப்பியர் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பாலின விகிதம்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளிநாடுகளில் அது மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க நிறைய நாடுகளில். ஏன்னா அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. கடவுளோட படைப்பில் அந்த கருவுறுதல் அந்த விகிதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் தானாகவே லெவல் ஆகும். நீங்கள் வந்து டெலிபரேட்லி ஏதாவது பண்ணீங்கன்னா அதை அந்த சென்சஸில் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் இந்த பாலின விகிதத்தை சென்சஸில் சேர்த்தாங்க. சேர்த்து எந்த மாவட்டம் அல்லது எந்த மாநிலம் அந்த பெண் குழந்தைகள் எண்ணிக்கை குறையுதோ அங்கே கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா சம்திங் ராங்காக அங்கே நடக்கும். அப்படி தான் ஹரியானா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தருமபுரி, சேலம் இங்கெல்லாம் என்னாச்சு, பெண் குழந்தைகள் குறையுது. கணக்கெடுப்பு படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசு கொலை நடந்துச்சு அங்கே. அதுக்கப்புறம் அந்த தொட்டில் குழந்தை திட்டம் 1992 கொண்டு வந்தாங்க, குழந்தைகளை காப்பாற்றினாங்க. அந்த காலம் வந்து இப்போ மாறிடுச்சு, உங்களுக்கே தெரியும். அதனால பாலின விகிதம் வந்து ஜஸ்ட் பார்த்துங்க. ஓகே. அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு. இதுவும் வந்து இந்தியாவில் வந்து இப்போ அதிகமாயிட்டே போகுது. வாழ்நாள் எதிர்பார்ப்புனா லைஃப் எக்ஸ்பெக்டன்சிம்பாங்க. அந்த காலத்தில் அந்த காலம்னா கற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 18 வருடம் தான் ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்தான். ஏன் அப்படின்னா பூச்சிகள் ட்ரெஸ்ஸே போடாத அந்த மனிதன், குகைகளில் காடுகளில் தங்கி வாழ்ந்த மனிதன், பூச்சிக்கடி, நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இல்லாதனால அதிகமாக இறந்தான். மனிதன் நாகரிகம் அடைய அடைய இந்த வாழ்நாள் அதிகரிப்பு அதிகரிச்சுக்கிட்டே வருது. நீங்களே நல்லா பார்க்குறீங்க. மருத்துவ வசதியெல்லாம் அதிகரிக்குது. அதனால இந்த வாழ்நாள் அதிகரிப்பு அப்படிங்கிறது ஜப்பான் அளவுக்கு இந்தியாவில் இல்லைனாலும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஓகேவா? அதையும் பார்த்துங்க. அடுத்து இயற்கை வளங்களுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? இயற்கை வளங்கள் தான் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்குது. இயற்கை வளங்களை எந்த ஒரு நாடு முறையாக பயன்படுத்துகிறதோ அது வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிரிக்கா நாடுகள் இவ்வளோ பின்தங்கி இருக்கு. ஆனால் இயற்கை வளம் ஆப்பிரிக்கா நாடுகளில் குவிந்து கிடக்கு. ஆப்பிரிக்க நாடுகள் முறையாக பயன்படுத்தாமல் அந்த நாடுகள் எழுத்தறிவு, படிப்பு இதில் பின்தங்கி இருக்காங்க. கடத்தல் இதெல்லாம் அதிகமாக நடக்கும் ஆப்பிரிக்க நாடுகளில். அதனால அங்கே வைர சுரங்கம், தங்க சுரங்கம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்த நாடு பின்தங்கி இருக்க காரணம் இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்தாமை அப்படின்னே ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நம்மள நாட்டிலையும் இயற்கை வளங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்து இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? திருவள்ளுவர் கூட ஒரு நாட்டின் அரண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மணி நீரும் மண்ணும் மலையும் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்லியிருப்பாரு. அதே தான் இங்கே சொல்றாங்க. காடு, நீர், கனிம வளங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து பயன்படுத்தணும். ஓகேவா? எதையும் வந்து சுந்தர்லால் பகுக்கு நான் சொன்னது மாதிரி நான் சுற்றுச்சூழலும் பொருளாதாரமும் ஒரு நாணயத்தின் இருபக்கம். நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு சுற்றுச்சூழலை அழிச்சாலும் நீங்கள் அப்போ முன்னேறது மாதிரி ஒரு மாய தோற்றம் ஏற்படுமே தவிர உங்கள் நாடு அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு தானே? இப்போ நீங்கள் டெவலப் அப்படிங்கிற பேரில் மலைகள் அதெல்லாம் தோண்டி எடுத்து நீங்கள் முன்னேறிட்டு வந்தீங்கன்னா அடுத்து இயற்கை வளம் அழியும் போது நாடு அழிஞ்சிரும் அப்படின்னு நம்மளை எச்சரிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. இயற்கை வளங்களை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகே. கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் அப்படிம்பாங்க. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள், மரபு சார்ந்த வளங்கள், மரபு சாராத வளங்கள், இப்படி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். என்னென்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா காற்று, காடுகள், வனவிலங்கு, சூரிய சக்தி இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடியது. ஓகேவா? புதுப்பிக்க இயலாதது அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல், இயற்கை வாயு இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிச்சு, ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. இதை தான் வந்து மரபு சார்ந்த வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ நிலக்கரியை வந்து இவ்வளோ வேகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். மனிதன் பயன்படுத்தும் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உலகிலேயே 70% ஆற்றலுக்கு நிலக்கரி பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிலக்கரி உருவாக 300 மில்லியன் ஆண்டுகள் ஆனது. நாம் பயன்படுத்தும் வேகம் அதிகமாக இருக்குது. அதனால இந்த வளங்கள் அனைத்தும் முடிந்து போகும், தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் மாற்று ஆற்றலுக்கு, கிரீன் எனர்ஜிக்கு மாறுங்க அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுறாங்க, எச்சரிக்கிறார்கள். ஓகே. இப்போ வந்து
அந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, எதிர்கால எரிபொருள், ஃபியூச்சர் ஃபியூல் என அழைக்கப்படுவது ஹைட்ரஜன். வருங்காலத்தில் நம்ம ஹைட்ரஜனை தான் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த வளங்களை வந்து வேறுபடுத்த தெரியணும். கேட்பாங்க, கீழ்கண்டவற்றுள் அந்த தீர்ந்து போகாத வளம் எது, இல்லைன்னா மரபு சாராத வளம் எது அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா? அதனால இந்த இதை பார்த்துங்க நல்லா. மண் வளம். மண் வளமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்க உங்களுக்கே தெரியும். மண்ணை தான் ஸ்கின் ஆஃப் எர்த், புவியின் தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக மண் வள பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 5. ஓகேவா? வளமான மண் உருவாக பல வருடங்கள் ஆகும். அதனால தான் மண்ணரிப்பை தடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் உள்ள மண் வகைகளை ஐசிஏஆர்னு சொல்லுவாங்கள்ல, இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம், அது 8 வகையாக பிரித்துள்ளது அப்படிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவில் வண்டல் மண் அதிகமாக காணப்படுகிறதுன்னு நியூ புக்கில் கொடுத்துருந்தாங்க. சாரி, ஓல்டு புக்கில் கொடுத்துருந்தாங்க. நியூ புக்கில் வந்து அதை அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு பை சார்ட் கொடுத்து கரிசல் மண் தான் அதிக அளவு காணப்படுது. தமிழ்நாட்டின் 3/2 பங்கு செம்மண் அப்படிங்கிறத மண் பற்றின எல்லாத்தையுமே பார்த்துங்க. ஏன்னா ஜாகிரஃபிலையும் உங்களுக்கு மண், கனிம வளங்கள், இயற்கை வளங்கள்னு ஒரு பாடம் வரும். அந்த மண் வளத்தை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? அடுத்து பாருங்க. நிலப்பரப்பு, அது சொல்லிட்டேன், 2.42% அப்படின்னு. வனவளம். காடுகளும் ஒரு நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டில் 33% காடுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூலே சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கிறது 19% காடுகள் தான். காடுகள் என்ன செய்யும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் காடுகள். மழைப்பொழிவு, மற்ற வனவிலங்குகள் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கனால வனவளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் சொல்றாங்க. பெருசா இதுல எதுக்கு எச்சரிக்கிறாங்கன்னா, இந்திய மில்லியன் கணக்குல இந்திய காடுகள் வேகமாக அழிந்து வருது. அதனாலதான் இங்க நம்ம வந்து எச்சரிக்கிறாங்க. கனிம வளங்கள் பத்தி சொல்றாங்க இந்த பாடத்துல. கனிம வளம் தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்குது அப்படிங்கிறதுனால, ஃபர்ஸ்ட் கனிமம் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்னா இரும்புத்தாது. அதனால தான் அது வந்து மதர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மதர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா தொழில்துறையின் தாய் என அழைக்கப்படுவது. தாய் தொழில் என அழைக்கப்படுவது எதுன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. இரும்பு எக்கு தொழில். நீங்க தாய் தொழில் அப்படின்னோன்னா ஆப்ஷன்ல வேளாண்மை, நெசவு தொழில்லாம் இருக்கும். அதை போட்டுறக்கூடாது. தாய் தொழில்னா இரும்பு எக்கு தொழில். ஏன்னா எல்லாவித தொழிலுக்கும் மூலமாக இருப்பதால். அதனால இரும்பு இரும்பு தாது என்ன சொல்லுவாங்கன்னா தாய் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மனிதன் கண்ட முதல் தொழில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பயிர் தொழில். மனிதன் கண்ட முதல் தொழில் எதுனா பயிர் தொழில். இந்தியாவின் பழங்காலம் தொட்டே இந்தியாவில் செய்து வரப்படும் தொழில்னா நெசவு தொழில் போடணும். நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ இரும்பு தாது பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த தாது வளங்கள் அப்படிங்கிறத வந்து இயற்கையின் கொடை இல்லை இயற்கையின் அன்பளிப்பும்பாங்க. இப்போ இந்தியாவில் இரும்பு அதிகமாக இருக்குது, நிலக்கரி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்காக ஏதாவது முயற்சி எடுத்தோமா? இல்லை. அதெல்லாம் கடவுளோட படைப்பு. உங்களுக்கு தெரியும், உலகம் தோன்றிய போது அந்த அங்காரா, கோண்டுவானா அப்படின்னு ரெண்டா உடைஞ்சிச்சு. பான்சியா அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு இருந்தது, பெந்தலாசா அப்படிங்கிற ஒரு கடல் இருந்தது. அங்காரா, கோண்டுவானான்னு அது இரண்டாக உடைந்தது. டெத்திஸ் கடல் நடுவில் வந்துச்சு. பல தட்டுகளாக பூமி உடைந்தது. அந்த காலத்திலிருந்து தொடர்புடைய வளங்கள் நம்ம மண்ணுக்கு கீழே புதைஞ்சிருக்கு. நம்ம வந்து அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படிதான் இந்தியாவில் இரும்பு தாது கிடைக்கிறது. அது வளமான இரும்பு தாது. இந்தியாவில் கிடைப்பது தரமான இரும்பு தாது. ஜப்பான் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து அதிக இரும்பை இறக்குமதி செய்யும் நாடு எதுன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. ஜப்பான். ஓகேவா? இப்போ இரும்பு தாது பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இரும்பு அப்படிங்கிறது டைரக்டா மண்ணுலேருந்து உங்களுக்கு கிடைக்காது. பல தாது வடிவத்தில் இருக்கும். ஓகேவா? ஹேமடைட், மேக்னடைட், கோதைட், லெமனைட், சிடரைட், இது எல்லாமே இரும்போட தாதுகள். அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மேக்னடைட்டில் அப்படியே எடுத்தீங்கன்னா 72% கிட்ட இரும்பு கிடைச்சிரும். ஹேமடைட்டில் ஒரு 68% கிடைச்சிரும். கோதைட், லெமனைட், சிடரைட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்பின் முக்கிய தாதுக்கள். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் எங்கெங்க வந்து இரும்பு அந்த எடுக்கப்படுகிறது ஒரு வருஷம் கேட்டாங்க. கர்நாடகாவின் பாபுதான் குன்றுகள் எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னு, அங்கே வந்து இரும்பு தாதுக்கு புகழ் பெற்றது. தமிழ்நாட்டில் வந்து கஞ்சமலை, கரடிக்குட்டம், சேலம், இங்க வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் எஃகு நகரம் என அழைக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாக போகல, முக்கியமான பாயிண்ட் நீங்கள் புதுசாக கேள்விப்பட்டீங்கன்னா ரைட் டவுன் பண்ணி வச்சிங்க. ஓகேவா? இதெல்லாம் இரும்பு தாது பற்றி சொல்கிறோம். இதில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குனாங்க. 12th புக்கில் வந்து 8வது இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் மாறும். ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அந்த உலகில் முதல் இடம் எந்த நாடு வைக்கிறது, இதையும் நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பாக. எந்த தாது இப்போ மைக்கா உற்பத்தியில் இந்தியா முதலிடமா இல்லை சீனா முதலிடமா, அது மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி ஒரு நாட்டின் பொருளாதார வளத்தை தீர்மானிக்கிறதுல இந்த நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி எல்லாம்
மிக முக்கியமான ஒரு இடம் வகிக்கிறது. ஏன்னா மின்சார உற்பத்திக்கு இல்லை ஆற்றல் உற்பத்திக்கு 70% நம்ம நிலக்கரியை தான் பயன்படுத்துகிறோம். இந்த 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு காடுகள், மரங்கள், இறந்து போன உயிரினங்கள் அதுதான் இன்னைக்கு வந்து நிலக்கரியாக மாறி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அந்த நிலக்கரி அதுலேயும் நிறைய வகை இருக்கு. நிலக்கரி எதனை பொறுத்து தரம் பிரிக்கப்படுகிறதுன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. நிலக்கரி அதில் உள்ள கார்பனின் அளவை பொறுத்து தரம் பிரிக்கப்படுகிறது. ஓகேவா? கார்பன் அதில் வந்து எவ்வளோ கார்பன் இருக்கோ அதை பொறுத்து தரம் பிரிக்கப்படுகிறது. ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பிட், நிலக்கரி இப்படி வந்து 4 வகையாக பிரிப்பாங்க. ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது அபவ் 90% கார்பன் இருக்கும். ஓகேவா? சரி, நல்ல கார்பன் நிறையா இருந்தா என்ன, கம்மியாக இருந்தா என்ன, என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆந்த்ரசைட் நிலக்கரி இருக்குல்ல, உங்களுக்கு அதை பர்ன் பண்ணீங்கன்னா, எரிச்சிங்கன்னா பயங்கர ஆற்றல் வரும். நீல கலரில் எரியும். அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தும். புகை எதையும் வெளிப்படுத்தாது. ஏன்னா அது குட் குவாலிட்டி. ஒரு பர்னர் எப்படி எரியுமோ அப்படி எரியும் ஆந்த்ரசைட் நிலக்கரி. ஓகேவா? 1 கிலோ எடுத்தீங்கன்னா. ஆனால் அதே அளவு ஆற்றல் தயாரிக்க நீங்கள் பழுப்பு நிலக்கரி 10 கிலோ எரிக்க வேண்டும். அப்பதான் அந்த அளவு வெப்பம் கிடைக்கும். ஆனால் இது வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். எது? லிக்னைட்டோ, நீராவி நிலக்கரியோ, பிட் நிலக்கரியோ, மரக்கரியோ. புரியுதா இப்ப? நிலக்கரி எதனை பொறுத்து தரம் பிரிக்கப்படுகிறது அப்படின்னா நீங்க அதை சொல்லணும். நிலக்கரி பத்தி இந்த போலீஸ் எக்ஸாம்லலாம் கருப்பு வைரம், இது கருப்பு தங்கம் அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியம் அது நிலக்கரி. அதே மாதிரி நிலக்கரி சுரங்கங்கள் எங்க இருக்கு அதை நீங்க பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். இந்தியாவிலேயே அதிக பழுப்பு நிலக்கரி எந்த மாநிலத்தில் வெட்டி எடுக்கப்படுகிறதுன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. நம்ம தமிழ்நாடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? இப்படி இவ்வளவு விஷயம் இருக்கு நிலக்கரியில. அடுத்து அலுமினிய தாது கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பீடாக பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய லெசன். நான் எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்காக தான் ஸ்பீடாக போகிறேன். பார்த்துங்க. இதில் கொஸ்டின் ஆன்சர் வேறு வச்சுருக்கேன். டைம் இருந்தால் கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அலுமினிய தாது, பாக்சைட். இது ஒரு முக்கியமான தாது. ஆகாய விமானங்களின் பகுதி பொருட்கள் இந்த டியூராலுமினியம் அதில் தான் தயாரிக்கிறாங்க. அலுமினியத்தின் முக்கிய தாது எது? பாக்சைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரிப்புத்தன்மை வந்து சுத்தமாக இது கிடையாது. ஓகேவா? போல பல நல்ல குணங்கள் இருக்கிறதுனால அலுமினிய தாது வந்து சாரி ஒரு முக்கியமான ரோல் வகிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கா. மைக்காவும் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது ஒரு மிக முக்கியமான தாது. தமிழில் வந்து காக்கை பொன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சங்க இலக்கியத்தில். மைக்காவும் தரம் பிரிக்கப்படுகிறது. ஆம்பர் மைக்கா, ஒயிட் மைக்கா, பிளாக் மைக்கான்னு நிறைய இருக்கு. ப்ரீவியஸ் இயரில் ஒரு வருஷம் கேட்டாங்க. பண்டைய காலத்தில் மைக்கா எதற்கு பயன்படுத்தப்பட்டது? ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது தான் மைக்கா. இதில் வந்து இது முக்கியமாக மைக்கா என்ன செய்யும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் கூட மைக்கா இருக்குது. எங்கன்னா சுவிட்ச் போர்டெல்லாம் பார்க்குறீங்களா, அதெல்லாம் மைக்காவால் செய்யப்பட்டது தான். அதாவது இன்சுலேட்டர், ஒரு வெப்பம், மின்சாரத்தை கடத்தாத பொருள் என்பதால் மைக்கா வந்து சந்தையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா மொத்த வியாபாரத்தில் 60% மைக்கா உற்பத்தி செய்யுது. ஆனால் சீனா தான் மைக்கா உற்பத்தியில் முதலிடம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவிலையும் மைக்கா வந்து நிறைய கிடைக்கிது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மைக்கா அப்படிங்கிறது ஒரு இன்சுலேட்டர். அதை வந்து நல்லா பார்த்துங்க. அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய், கச்சா எண்ணெய், குரூட் ஆயில் சொல்கிறாங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் இந்த அரேபிய நாடுகளில் அதிக எண்ணெய் வந்து கிடைக்குது. இந்தியாவில் ஒரு சில இடத்துல குறைவான அளவு கிடைக்குது. போன எக்ஸாமில் கூட ஒரு போலீஸ் எக்ஸாமில் கேட்டாங்க, இந்தியாவில் 65% எண்ணெய் வளம் எங்கு காணப்படுகிறது, இல்லை எங்கேருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் வந்து கோதாவரி, காவிரி படுகை, அஸ்ஸாம்லலாம், உங்களுக்கு குஜராத்லலாம் எண்ணெய் எடுத்தாலும், சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுத்தாலும் 65% ஒரே இடத்துல எடுக்கிறாங்க. அதுதான் மும்பை ஹை. மேற்கு கடற்கரையில் மும்பையில் கடலுக்கு அடியில், மீன்ஸ் கடலுக்கு மேலே ஒரு இது போட்டிருப்பாங்க, ஃபேக்ட்ரி மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதான் மும்பை ஹைங்கிற இடம். அங்கே எடுக்கிறாங்க. புரியுதா? 65% எண்ணெய் வளம். அதான் கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அசாமில் ஃபஸ்ட்டு அந்த டிக்பாய் அப்படிங்கிற முதல் அந்த இடத்துல தான் முதல் எண்ணெய் வயல் அமைக்கப்பட்டது. அதெல்லாம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க தங்கம். தங்கமும் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்குது. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துலேருந்து தங்கத்துக்கு மவுஸ் இருக்கு. இந்தியாவை வந்து ஸ்வர்ண பூமி அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் தங்கம் வந்து கொட்டி கிடந்தது. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்னு சங்க இலக்கியத்தில் கொடுத்துருக்கு. எடைக்கு எடை வந்து பொன்னை பெற்றார்கள். இப்படி இருந்த தங்கம் தான் ஆங்கிலேயர்களாலும் முகல்ஸ், கஜினி முகமது, நாதிர் ஷா போன்ற படையெடுப்புகளால் இந்தியாவின் தங்க வளம் குறைந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்றும் இல்லை, 1991 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பொருளாதார ஒரு பிரச்சனை ஏற்படும் போது 40 டன் தங்கத்தை இந்தியா இங்கிலாந்தில் கொடுத்து
அடகு வச்சு நம்ம பொருளாதாரத்தை மீட்டிருப்போம். எவ்வளோ? 40 டன். ஒரு டன்னுனா உங்களுக்கு எவ்வளோ தெரியும்? 1000 கிலோ. இப்போ 40,000 கிலோ தங்கத்தை அடகு வைத்து மீட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அவசரம் அப்படின்னா டக்குன்னு கோல்டை போயிட்டு அடமானம் வச்சுட்டோ இல்லை வித்துட்டோ அதை அந்த தேவையை சரி பண்ணுவோம். நாட்டுக்கும் அதே நிலைமை தான். அதனால தங்க உற்பத்தியில் முதலிடம் எந்த நாடு, தங்க இருப்பில் எந்த நாடு முதலிடம், இப்படியெல்லாம் கேட்பாங்க. ரீசெண்டாக கூட கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து அந்த பெண்கள் அதிகமாக கையிருப்பு வச்சிருக்கிற நாடுல இந்தியா தான். இந்திய பெண்களிடம் உள்ள தங்கம் வந்து வேற யார்ட்டையும் கிடையாது அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, புரியுதா? அதனால தங்கமும் ஒரு நாட்டின் அந்த இதை வந்து தீர்மானிக்குது. தங்கம் பார்த்தீங்கன்னா ஏயு அவுரம் அப்படிங்கிற குறியீட்டில் குறிக்கப்படுகிறது. இங்கே வந்து எடுக்கிற இடத்த சொல்கிறாங்க, எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு. இந்தியாவில் வந்து நம்ம கோலார் அது வந்து மூடிட்டாங்க 1998லேயே. 2002 வரைக்கும் அதிகபட்சமாக இயங்குனுச்சு. இப்போ தற்போது மூடப்பட்டது. 4 கிலோமீட்டர் ஆழமான மிகப்பெரிய சுரங்கம். செலவு அதிகமாகுது, அதுலேருந்து கிடைக்கிற வருமானம் கம்மியாக இருக்கறனால அந்த சுரங்கத்தை மூடிட்டாங்க. கோலார் சுரங்கம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அடுத்து ஹட்டி அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கிடைக்குது. அடுத்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ராமகிரி அந்த மாவட்டங்களில், கர்நாடகாவில் ஒரு இடத்துல கிடைக்குது. அதை மட்டும் ஜஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனால் பெரிய ராமகிரி தங்க வயல் ஓரளவு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ தங்கத்தை பற்றி உங்களுக்கு மோரார்லெஸ் பாயிண்ட் வந்து நிறைய சொல்லிட்டோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, வைரம். வைரமும் ஒரு விலை மதிப்பில்லாத பொருள். வைரத்தை பற்றி ஃபிசிக்ஸ்லேயும் நிறையா கேட்பாங்க. வைரத்தின் மாறுநிலை கோணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வைரத்தில் நடக்கிறது முழு அக எதிரொலிப்பு. இப்படியெல்லாம் நீங்கள் வைரத்தை பற்றி படிச்சிருப்பீங்க. வைரம் அப்படிங்கிறது கார்பனின் ஒரு புறவேற்றுமை வடிவம். ஆனால் இங்கே எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வைரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாட்டின் வளமாக கருதப்படுகிறது, அரிய வகையாக இருக்கிறது. ஓகேவா? இதில் வந்து அந்த கோஹினூர் வைரம் அதை பற்றி ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோஹினூர் வைரம் முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் கொள்ளையடித்து செல்லப்பட்டது. தற்போது கோஹினூர் வைரம் எங்கே இருக்குது? இங்கிலாந்தில் மியூசியத்தில் இருக்குது. ஓகே, அதனால் கோஹினூர் வைரம் வந்து பார்த்துங்க. கோஹினூர் வைரம் எத்தனை கேரட்? 105 கேரட். அது வந்து போலீஸ் எக்ஸாமில் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து வைரத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கிம்பர்லி, ராய்ப்பூர் இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வைரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கிருஷ்ணா நதி படுகையில தான் நம்ம கோஹினூர் வைரம் கிடைத்தது. அது ஒரு வருஷம் கேட்டாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து கட்டமைப்பு வசதிகள். நான் ஆல்ரெடி சொன்னல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வளர்ச்சி அடைந்து தான் வர்றோம். ஓகேவா? போக்குவரத்து, தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சு வர்றோம். அதை பற்றி இதில் சொல்கிறாங்க. ஓகே, இருப்பு பாதை பாருங்க, சரக்கு வாகனங்கள், தபால், தொலைத்தொடர்பு, துறைமுகங்கள், கால்வாய், மின் நிலையங்கள் எல்லாமே இதில் வரும். ஓகேவா? அடுத்து வந்து போக்குவரத்து. ஒரு நாடு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்றால் போக்குவரத்து வந்து சிறப்பாக இருக்க வேண்டும். வெளிநாடுகளில் போக்குவரத்து சிறப்பாக இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கப்பி சாலைகள் மகள இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு. சாலைகள் கிராமங்கள் முறையாக நகர்ப்பகுதியுடன் இணைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரோடு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை தான் இதில் சொல்றாங்க, போக்குவரத்து இருக்க வேண்டும் அப்படின்னு. போக்குவரத்தை இதில் டெப்த்தாக சொல்றாங்க. கடல் வழி, தரை வழி, ஆகாய வழி அப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க. அதை பார்த்துங்க. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக கருதப்படுவது எது அப்படின்னா போக்குவரத்து. அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. நான் முக்கியமான பாயிண்டை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து போக்குவரத்து அப்படின்னு தனி ஒரு இதே இருக்குது. போக்குவரத்து தகவல் தொடர்புன்னு தனி பாடம் இருக்குது. ஆனால் இந்த பாடத்தில் டச் பண்ணுறதுனால உங்களுக்கு முக்கியமான பாயிண்டை நான் சொல்கிறேன். ஓகேவா? பாருங்க, சாலைகள் பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? போக்குவரத்தில் உங்களுக்கு உலகிலே 2வது நெட்வொர்க்காக இருக்குது. ஏன்னா நாடு பெருசு, மக்கள் தொகை பெருசு. இருப்பு பாதை அது சொல்கிறாங்க. இதெல்லாம் தரை வழி போக்குவரத்து. அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. கடல் வழி வாணிப போக்குவரத்துலையும் நம்ம சிறந்து விளங்கணும் அந்த இடத்துல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்தில் உலகின் 16வது பெரிய நாடாக நம்ம இருக்கிறோம். அது இங்கே சொல்கிறாங்க. இந்திய ரயில்வே அடுத்து தரைவழி போக்குவரத்தில் மலிவான பயணம் செய்யலாம் அப்படின்னா நீண்ட தூரம் அப்படின்னா இருப்பு பாதை போக்குவரத்து. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதி வந்து பெங்களூரில் தொடங்கியது. அப்போ அந்த இருப்பு பாதையில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா, இன்னோவேஷன் பண்ணாங்கன்னா அதை கேட்குறாங்க. பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. போலீஸ்லேயும் கேட்டாங்க, டிஎன்பிசிலையும் கேட்டாங்க. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கே ஏற்படுத்தினது? தற்போது அனைத்து ரயில்வே நிலையங்களிலும் வைஃபை வசதி வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பெங்களூரில் கொண்டு வந்ததான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அடுத்து இந்திய விமான போக்குவரத்து ஆணையம். ஓகே, 2007 ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஏர் இந்தியா அப்படிங்கிறது வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடுகள் பயணம் செய்கிறதுக்கு. இந்தியன் ஏர்லைன்ஸுங்கிறது டொமஸ்டிக். இது ரெண்டத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணி எவியேஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க 2007. எப்போது இணைக்கப்பட்டது அப்படின்னு
அதே மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போது கொண்டு வரப்பட்டது? விமான பொறுப்பு ஆணையம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1995. ஓகேவா? அது பார்த்துங்க. அதே மாதிரி NHAI மகள நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1995. தங்க நாற்கர சாலைகள் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1999. எல்லாம் போக்குவரத்தோட தொடர்புடையது. கொங்கன் ரயில்வே எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1998. புரியுதா? இவ்வளோ கொஸ்டின் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஓகே. அது மாதிரி பிஆர்ஓன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1960. துறைமுக மேம்பாட்டு வாரியம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1950. அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. போக்குவரத்தை நம்ம நெப்த்தாக பார்ப்போம். இப்போ வந்து இதில் உங்களுக்கு லைட்டாக இதில் உள்ளது மட்டும் நான் பார்ப்போம். ஆற்றல் பற்றி சொல்கிறாங்க. நான் சொன்னல, அந்த வளங்களை வந்து புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க இயலாதது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே நல்ல கற்பனை பண்ணி பார்த்துங்க. இப்போ சூரிய ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அது வந்து புதுப்பிக்க கூடியது. தன்னைத்தானே ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து சூரிய ஆற்றலை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு அதெல்லாம் புதுப்பிக்க இயலாதது. ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு காட்டுறாங்க. சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி. அலைகள் சக்தி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? புவி வெப்ப சக்தி, இது சில பேருக்கு தெரியாது. ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. புவி வெப்ப சக்தி அப்படின்னா என்னன்னா, புவியின் உள்ளமைப்பு பார்த்துருப்பீங்களே, மேலோடு, கவசம், கருவம் அப்படின்னு படிச்சிருங்க. அந்த கருவத்தில் வந்து 6000 டிகிரி, 5 to 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அவ்வளோ வெப்பமானது கருவம். அந்த மேலோடு சில நேரங்களில் உடையும் போது புவி வெப்பம் வந்து வெளியில் வரும். வெப்ப சக்தியை உணர முடியும். நம்ம மணிகரன் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது ஹிமாச்சல் பிரதேசில். அங்கே மேலோடு எந்த இடத்துல மேலோடு வீக்காக இருக்குன்னு நமக்கு தெரியாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கேஸ் வந்து 2000 வருடங்களாக வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்த எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அங்கே கீழே அந்த எந்த இடத்துல எரியுதோ அது கீழே பார்த்தீங்கன்னா இரும்பு ராடு அதெல்லாம் ஃபிட் பண்ணி புவி வெப்ப சக்தியை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் மின்சாரம் தயாரிக்க. அதுதான் புவி வெப்ப சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வெளிப்படும் இடங்களில் சில இடத்துல தான் வெப்ப நீரூற்று இருக்கும். வெப்ப நீரூற்று எப்போ பார்த்தாலும், இப்போ ஒரு குளிர் பிரதேசத்தில் -20 டிகிரி இருக்க ஒரு ஊரில் ஒரு வெப்ப நீரூற்று வந்து தண்ணி வந்து எப்பயுமே பாயில் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கீழே வந்து புவி வெப்ப சக்தி அங்கே வெளிப்படும். ஓகேவா? இப்போ புரியுதா? நம்ம பூமிக்கு கீழே இருக்கிற வெப்பம் சில இடங்களில் வெளிப்படும். அதான் புவி வெப்ப சக்தி. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூமியை வந்து நீங்கள் 32 மீட்டர் தோண்டினால் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும். 32 மீட்டருக்கு. அதே மாதிரி வளிமண்டலத்தில் இயல்பு வெப்ப வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு வெப்ப வீழ்ச்சி அப்படின்னா என்னன்னா, 165 மீட்டர் உயரம் போனால் 1 டிகிரி செல்சியஸ் குறையும். அல்லது 1000 மீட்டர் உயரே போனால் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். இதை தான் நார்மல் லேப்ஸ் ரேட், தெர்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? பூமிக்கு கீழே 32 மீட்டர் ஆழம் போனால் 1 டிகிரி அதிகரிக்கும் வெப்பநிலை. வளிமண்டலத்தில் 1000 மீட்டர் போனீங்கன்னா 6.5 டிகிரி குறையும். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. உயிரி எரிவாயு சக்தி அப்படின்னு இருக்கு. சிலர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் கிளாஸ்லேயே, நேச்சுரல் கேஸ்னா என்ன, பயோகேஸ்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அதாவது நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது பெட்ரோல், நிலக்கரி இதெல்லாம் எடுக்கும்போது பாறை இடுக்குகளிலிருந்து வருவது தான் நேச்சுரல் கேஸ். அதை தான் சிஎன்ஜின்னு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயற்கை வாயு அதை நம்ம உற்பத்தி பண்ணல, மண்ணுக்குள்ளே ஆல்ரெடி இருக்குது. இந்த உயிரி வாயு பயோகேஸ் அப்படிங்கிறது இந்த கால்நடைகள், தாவர கழிவுகள் இதனை கொண்டு நம்ம உற்பத்தி பண்ணுறது. அதனால தான் இந்த உயிரி வாயு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்ல வச்சுருக்காங்க. புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க. சமூக கட்டமைப்பு. இதையும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன். சமூக கட்டமைப்பு இந்தியாவுக்கு பெரிய வீக்னஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியாவில் வந்து இந்த ஜாதி மத பிரச்சனைகள் இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகும்போது அது பெரிய அரசியல்வாதிகளுக்கும் திட்டமிடுதலை டிஸ்டர்ப் பண்ணும், பெரிய பொருட்செலவை ஏற்படுத்தும், பெரிதாக அது விவாதிக்கப்படும். ஓகேவா? ஆனால் அமெரிக்கா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இந்த ஜாதி, இந்த மத பிரச்சனைகள் மேக்சிமம் வராது. ஒரு சில நாடுகளில் சில நேரங்களில் வருமே தவிர, இந்தியா மாதிரி எப்போ பார்த்தாலுமே ஏதோ ஒரு டாபிக் வந்து பிரச்சனையாக போயிட்டே இருக்கும். அது மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? அதை தான் இங்கே சமூக கட்டமைப்பில் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க. சமூக கட்டமைப்புல ஃபர்ஸ்ட் கல்வி சொல்றாங்க. ஓகே. இந்தியா வந்து முன்ன மாதிரி இல்லை அப்படின்னாலும் கல்வி வளர்ச்சி அதிகமாயிட்டே வருது. ஓகே. 1900 கல்வி கற்றோர் விகிதம் 30% அது மாதிரி இருந்துச்சு. இப்போ 74-80 கிட்ட வந்துருச்சு அரௌண்ட். அதுலேயே மாநிலங்களுக்குள்ள வித்தியாசம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த வேரியேஷன் நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க.
கல்வி, மருத்துவம் இதெல்லாம் கேரளா வந்து முதல் இடத்திலும், தமிழ்நாடு 2வது இடம் அல்லது 3வது இடத்துல இருக்குது. பீகார் மாநிலம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு அதோட பர்சன்டேஜ். ஓகேவா? அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வெளிநாடுகள்ல இருக்காது. மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பரவலாக கல்வி வந்து நல்ல முறையில் இருக்கும். இப்போ இந்திய கல்வி முறை எத்தனை முறைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. அதாவது 6 வகையாக இந்திய கல்வி முறை பிரிக்கப்பட்டுள்ளது. அதை வந்து நீங்க பாத்துங்க. ஓகேவா? அடுத்து இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லாம் சொல்றாங்க. அது வந்து சும்மா லைட்டா டச் பண்ணிக்குவோம். ஏன்னா நமக்கு நிறைய லெசன் இருக்கு. அதாவது அந்த காலத்துல குருகுல கல்வி முறை இருந்தது. அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பள்ளிக்கூட முறைகள் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்னோவேஷன்லாம் புதுமைகள்லாம் புகுத்திக்கிட்டாங்க. மாடர்ன் ஸ்மார்ட் கிளாஸ் அது இதெல்லாம் இப்போ அரசு பள்ளிகளில் வந்துருச்சு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? கல்வி முறையை பற்றி இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கல்வி அப்படிங்கிறது மத்திய அரசின் கீழ் வருமா, மாநில அரசின் கீழ் வருமா அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. 1976 வரை கல்வி மாநில அரசின் கீழ் இருந்தது. அதாவது கல்வி தொடர்பான எந்த சட்டங்களையும் மாநில அரசு, அந்தந்த மாநில அரசுகள் இயற்றிக்கொள்ளலாம். 1976க்கு அப்புறம் தற்போது எங்க போச்சு? மத்திய அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி கூட்டு பொறுப்பிற்கு வந்து விட்டது. அந்த துறைகள் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். கல்வியை பொதுப்பட்டியலில் வச்சுட்டாங்க. சரி, பொதுப்பட்டியலில் வச்சா நமக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பட்டியலில் இருந்தால் கல்விக்கு மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனால் மாநில அரசு இயற்றும் சட்டமானது மத்திய அரசின் சட்டத்தை மீறுவதாக இருக்கக்கூடாது. அதனால தான் நீட்டுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியல. நீட்டுக்கு வந்து மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றி விட்டது. மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றி நீட்டை கேன்சல் பண்ண முடியலை. ஏன்னா மாநில அரசின் சட்டம் மத்திய அரசின் சட்டத்தை மீறுவதாக இருக்கக்கூடாது. புரியுதா? 1976 வரைக்கும் மாநில பொறுப்பில் இருந்த கல்வி தற்போது கூட்டு பொறுப்பில் வைக்கப்பட்டு விட்டது. இதை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் இதை இங்கே காட்டியிருக்கேன். ஓகேவா? இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 நிலைகளை கொண்டது. கல்வி முறையிலையும் நிறைய புதிய கல்விக் கொள்கையெல்லாம் வந்துருச்சு. நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. முன்னெல்லாம் வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுவாங்க. இப்போல்லாம் மாத்திட்டாங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி, யூஜி, பிஜி முடிச்சுட்டு நீங்க அடுத்து பிஹெச்டி போக வேண்டியதான். எம்ஃபில் அப்படிங்கிற ஒரு படிப்பே எடுத்துட்டாங்க. ஓகேவா? இது மாதிரி கல்வி முறையில் நிறைய மாற்றங்கள் வருது. ஓகே, அதை இங்கே சொல்றாங்க. இந்திய கல்வி நிறுவனங்கள், இந்த கல்வி முறை 10+2+3 இந்த முறையெல்லாம் எப்போது கொண்டு வரப்பட்டது? கோத்தாரி கல்விக்குழு, இந்திய கல்வி முறையின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது. இப்படியெல்லாம் வந்து கல்வியை பற்றி இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக 1,00,000 ஒதுக்கிய சாசன சட்டம் எது? இப்படி எல்லாமே கேட்டுக்குவாங்க. மற்ற சிலபஸ்ல இருந்தாலும் இந்த கல்வி அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. கழக சட்டம் அதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து உடல் நலம். ஓகேவா? கல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் நலத்திலையும் இந்தியா வந்து நிறைய பின்தங்கி இருக்கு. முன்னேறி தான் வருது, இருந்தாலும் உடல் நல பிரச்சனைகள்ல இந்தியா வந்து பின்தங்கி இருக்கு. அதான் சொன்னேன், இந்த இது சம்பந்தமா ஏதாவது ரேங்க் எடுத்தா ரொம்ப பின்தங்கி இருக்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்ப பல வடிவங்கள்ல முன்னேறி வருது உடல் நலம் பேணுதல். ஓகேவா? அதுல முக்கியமா வந்து ஆயுஷ் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி வந்து கொண்டு வந்தாங்க. AYUSHன்னு. அதுக்கு என்னன்னா ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக. இப்ப மற்ற நாடுகள் என்ன பயன்படுத்துறாங்கன்னா மேக்சிமம் கண்ட்ரீஸ்ல இங்கிலீஷ் மெடிசன் மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க. மெடிசன் மருத்துவம்னா இங்கிலீஷ் மெடிசன் மட்டும்தான். ஆனா இந்தியா வந்து அந்த காலத்தில் இருந்து பல வகையான மருத்துவ முறைகள் இருந்ததுனால நம்ம அது எல்லாத்தையுமே இன்னும் அந்த மரபு மாறாமல் இருப்போம்ல, அதுக்காக இதை காட்டுறாங்க. இந்த மருத்துவ முறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கு பாருங்க, ஆயுஷ் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்து உடல் நல பணிகள். இந்த உடல் நலம் சம்பந்தமா இந்தியாவில் நிறைய திட்டங்கள் இயற்றி இருக்காங்க. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகள் இறப்புக்கு ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம். அடுத்து இந்த 108 ஆம்புலன்ஸ்லாம் இருக்கு பாருங்க, எல்லாமே இந்த உடல் நலத்துல தான் வரும். இப்படி வந்து உடல் நலத்துக்கு இந்தியா வந்து நிறைய பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனால் வளர்ச்சி அடைந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. அதையும் நம்ம அடிக்கடி மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? அடுத்து கிட்டத்தட்ட லெசன் கவர் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு சொன்னேன்ல, அப்பயே நான் சொன்னேன்.
ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னா, இந்தியாவோட பொருளாதாரம் வந்து ஒரு வலுவான கட்டமைப்பு இல்லாத பொருளாதாரம். அதாவது அடித்தளம் வந்து ரொம்ப மோசம். இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளம். அந்த அடித்தளத்தை உடைத்தவர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள்ட்ட என்னன்னா, நம்மளை வந்து ஒரு சந்தையா பயன்படுத்தினாங்க. நமக்கு வந்து ஒரு சந்தையா அவங்க உற்பத்தி பண்ற பொருளை வாங்கினா மட்டும் போதும் காசு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடித்தளமா இருந்த நெசவு தொழில், கைவினை தொழில் எல்லாத்தையும் அழிச்சாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகேவா? வஉசி வந்து அந்த கப்பல் போக்குவரத்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஆங்கிலேயர்களுக்கு ஈடாக கப்பல் போக்குவரத்துக்கு அந்த கம்பெனியை எப்படி வந்து நசுக்கி அவரை அழித்தார்கள் அப்படிங்க எல்லாத்தையுமே பார்த்தோம். இதெல்லாம் நமது பொருளாதாரம் அவர்களால் எவ்வாறு சீரழிக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவங்களுக்கு சொல்றேன். இப்போ பொருளாதார சிந்தனையில நம்ம இந்தியர்களோட பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஓகேவா? ஐநா சபையில் இடம்பெற்றுள்ள இரு இந்தியர்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா திருவள்ளுவர், காந்தி ரெண்டு பேரோட போட்டோ இருக்கு. இதுலயும் அவங்க வருவாங்க. ஓகே, திருவள்ளுவர் பத்தி சொல்லிடுறேன். திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல மூணா பிரிப்பாங்க. எல்லாருக்குமே நல்லா தெரியும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு மூணா பிரிப்பாங்க. 133 அதிகாரத்துல அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரமும், பொருட்பாலுக்கு 70 அதிகாரமும், இன்பத்துப்பாலுக்கு 25 கொடுத்திருப்பாரு. இதுல இருந்து உங்களுக்கு தெரியுதுல, அறத்துப்பால் 38, இன்பத்துப்பால் 25, பொருட்பாலுக்கு 70 அதிகாரம். ஏன்னா பொருளாதாரம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்பே உணர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு தான் எடுத்தவொடனே திருவள்ளுவரை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஏன்னா இப்போ அமர்த்தியாசன்லாம் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அவரை ஃபர்ஸ்ட் கொடுக்காம எதுக்கு திருவள்ளுவரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கதை சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, திருவள்ளுவர் பொருளாதார கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் வந்து காலத்துக்கும் அழியாது, எந்த காலத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு எல்லாமே இதில் சொல்கிறாங்க. டெஃபினிஷன் பார்த்துங்க. எடுத்துக்காட்டா நிறைய குறளும் சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் பாருங்க, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படிங்கிறாரு. நம்ம பெரும் செல்வங்கள்லயே இந்த மக்கள் பேரு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. நாடன்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு அப்படிலாம் நிறைய குறள். அதெல்லாம் பயங்கர மீனிங்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு நாடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களும் கையேந்துவதாக இருக்கக்கூடாது, எல்லா வளமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் நிறைய திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வேளாண்மையை பத்தியும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த காலத்துல வேளாண்மை தான் அடிப்படை, உங்களுக்கு முதன்மை தொழில் அப்படிங்கிறதுனால வேளாண்மையை பத்தி ஒரு அதிகாரமே வச்சு சொல்லியிருக்காரு. அதையும் இங்க சொல்றாங்க பாருங்க. வேளாண்மையை தான் அச்சாணி அப்படின்னு சொல்றாரு. காந்தியும் அதே தான் சொல்லியிருப்பாரு. கிராமங்களை இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இதுல வந்து சொல்றாங்க வேளாண்மை பத்தி, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஓகேவா? உழுதுண்டு வாழ்பவரை தான் மற்றவரெல்லாம் தொழுது பின் செல்ல வேண்டும் அப்படின்னு உழவு தொழிலோட சிறப்பை சொல்லியிருப்பாரு. சுழன்றும் ஏர் பின்னது உலகம், உழந்தும் உழவே தலை அப்படிங்கிற குறளையும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நமக்கு தெரியும். பொது நிதி, அந்த பொது நிதி இருக்குல்ல, அது சம்பந்தமாகவும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? வருவாய் வந்து எப்படி உருவாக்க வேண்டும், அதை எப்படி செலவு செய்ய வேண்டும், எல்லாமே சொல்லியிருக்காரு. அதை சொல்றாங்க. பொது செலவு, ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை அப்படிங்கிறத நாடுங்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். ஒரு நாட்டுக்கு வருமானம் குறைவா இருக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனா செலவுகளையும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நாட்டுக்கும் சொல்றாரு, வீட்டுக்கும் சொல்றாரு. இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பெர் மந்த் ஏர்ன் பண்ணுவாங்க, யாருக்கிட்டையும் கடன் வாங்காம நிம்மதியா இருப்பாங்க. சிலர் 1,00,000 சம்பாதிப்பாங்க, ஆனா கடன் தொல்லையில அவதிப்படுவாங்க. அந்த ஒரு கருத்தை தான் இங்கே சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து வெளிநாட்டு உதவி பெற வேண்டாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன். நாடன்ப நாடா வளர்த்தன நாடெல்லாம் நாடா வளர்ந்துரு நாடு, அது சொல்லியிருப்பாரு. வெளிநாட்டு உதவியை வாங்காதீங்க, வெளிநாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்போ சமீபத்தில் கொரோனா அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட பார்த்தீங்கன்னா நாடுகளோட அந்த தன்மை தெரிஞ்சிச்சு, எந்த நாடு அடுத்த நாடை டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறது. அதில் சைனா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிபெண்டபிள் கண்ட்ரியாக இருந்துச்சு. அதாவது சைனாவிடம் அனைத்து மூலப்பொருட்களும் இருப்பதால் பெரிதாக நாடு என்ன பண்ணுச்சு, அதிகமான கொரோனா பாதிப்பு இருந்தாலும் பாதிக்கவில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல் அதை பற்றி சொல்றாங்க. நான் வறுமை பற்றி தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்தியாவில் வந்து வறுமை அதிகமாக இருக்கிறது, அதாவது ஏழைகளும் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்து பார்ப்போம். செல்வத்தை பற்றியும் அனைத்து வகை செல்வத்தை பற்றியும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நலம் பேணும் அரசு அப்படின்னு சொல்றாரு. நான் இதான் சொன்னேன், அந்த காலத்துல இருந்ததெல்லாம் காவல் அரசு. காவல் அரசுனா நாட்டின் எல்லையை பாதுகாக்க வேண்டும்,
நாட்டு மக்களை வந்து சட்டங்கள் இயற்றி பாதுகாக்கணும். இதுதான் காவல் அரசு. தற்போது பார்த்தீங்கன்னா, நலம் பேணும் அரசு, நல அரசு அப்படிம்பாங்க. எல்லா நன்மைகளையும் மக்களுக்கு செய்ய வேண்டும். ஓகேவா? அதில் பாருங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை, பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம், மகிழ்ச்சி, மக்களுக்கான முழு பாதுகாப்பு. மகிழ்ச்சியும் வந்து கவர்மெண்டோட ஒரு பணிதான். மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும். ஓகேவா? இது எல்லாமே இங்க சொல்றாங்க. அடுத்த பொருளாதார மேதையில உங்களுக்கு காந்தியடிகளை சொல்லியிருக்காங்க. காந்தியடிகள் வந்து பொருளாதார கருத்துக்கள் எப்படி சொன்னாங்கன்னா, காந்தியடிகளின் பொருளாதார கருத்துக்கள் இன்றளவு ஏற்றுக்கொள்ள முடியாது சில கருத்துக்கள். ஏன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிராம பொருளாதாரம் தான் முக்கியத்துவம்னு சொல்லுவாரு. கிராம பொருளாதாரத்தை விட இப்ப தற்போது சமநிலை பொருளாதாரம் அதிகமாக தேவைப்படுது. அடுத்து இயந்திரங்களே மிகப்பெரிய பாவம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. அது இன்னைக்கு வேலைக்கு ஆகாது. அதாவது புதிய தொழில்நுட்பத்தை எப்படி நீங்க இது பண்ணாம இருக்க முடியும்? இன்னோவேஷன்லாம் கண்டிப்பா தேவை. ஆனா அவரு இயந்திரங்களே மிகப்பெரிய பாவம், மனித உழைப்பு, உடல் உழைப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால எல்லா கருத்துக்களும் எல்லா இடத்துலயும் ஒத்து வராது. உங்களுக்கு தெரியும். அது மாரி மகாவீரர், சமணர் வந்து பயிர் தொழில், வேளாண்மை செய்வதை பாவம் அப்படின்னு சமணர்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால அதே மாதிரி காந்தியடிகளின் சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? பொருளாதாரத்துல சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த பாயிண்ட இங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? பாருங்க. 1921 காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினார். பொருளாதார நடவடிக்கை இழுக்காகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காந்தியின் பொருளாதார நடவடிக்கைகள் எதனை சார்ந்தது அப்படின்னா ஒழுக்க நெறியை சார்ந்தது. பொருளாதாரத்துல தற்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறி ஃபாலோ பண்ணல. எல்லாருமே லாபம் ஈட்டுவதில் ரொம்ப முக்கியமா இருக்காங்க. இதுல வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா காந்தியடிகள் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னாரு. ஆனா இன்றைய போட்டி உலகத்துல அதை ஃபாலோ பண்ண முடியல. ஓகேவா? அடுத்து பாருங்க, வேற காந்தியடிகள் சொன்ன கருத்துக்கள் பாருங்க. கிராம குடியரசு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிராமங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாரு. ஆனா அந்த அளவு இப்ப கொடுக்கறது இல்லை. ஏன்னா கிராமங்கள் குறைந்து நகரங்கள் அதிகமாச்சு. அதனால தான் கொடுக்கறது இல்லை. ஓகேவா? 1901 பார்த்தீங்கன்னா 5% நகரங்களும் 95% கிராமங்களும் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே தலைகீழ வைஸ் வெர்சா உல்டாவா மாறிடுச்சு. நகரங்கள் 80%, 70%, கிராமங்கள் குறைந்து விட்டது. அதான் சொல்றாங்க. இயந்திரங்களை பாருங்க. இயந்திரங்களை வந்து மிகப்பெரிய பாவம் என வர்ணித்தவர் யார், கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். ஓகேவா? அடுத்து வேற என்ன சொல்றாருன்னு பாருங்க. தொழில் மையத்தையும் எதிர்க்கிறாரு. ஆனா தொழில் மையம் வந்து பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து உற்பத்தி பரவலாக்கம் அதை பத்தியும் சொல்லியிருக்காரு. கிராம சர்வோதயா. சர்வோதயம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு ஒரு வருஷம் டிஎன்பிசில கேட்டாங்க. சர்வ உதயம், அனைவருக்கும் மேம்பாடு. சர்வோதயம் என்ற சொல்லின் பொருள் அனைவருக்கும் மேம்பாடு. ஓகேவா? உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ, அதாவது அர்பன் சபர்பன்ல கிடையாது, கிராமங்களில் தான் என்று காந்தியடிகள் கூறினார். சில நேரங்களில் கேட்கலாம் இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், காந்தி தான் சொல்லியிருப்பாரு. உடல் உழைப்பை வந்து வலியுறுத்தி இருப்பார். இன்னைக்கெல்லாம் உடல் உழைப்பு கிடையாது, எல்லாமே இயந்திர உழைப்பா மாறிடுச்சு. அதையும் இங்க சொல்லியிருக்காரு. அறக்கட்டளை கோட்பாடு, அதாவது அறக்கட்டளை மாதிரி சேவை நோக்கில் எல்லாமே இருக்கணும்னு சொன்னாரு. நான் தான் இப்ப சொல்லிட்டேன்ல, தொழில்கள் அப்படின்னாலே வணிக நடவடிக்கைகள் எல்லாமே லாப நோக்கத்திற்காக தான் முதலில் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க. மக்கள் தொகையை பத்தியும் சொல்லியிருப்பாரு. உணவு பிரச்சனையை வந்து காந்தி சொல்லியிருக்காரு. மக்கள் தொகையை பத்தியும் வலியுறுத்திருப்பாரு. அதாவது பிரம்மச்சாரியத்தை வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மது விலக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். மது விலக்கு பத்தி காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன்லயும் டிபிஎஸ்பியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல அவர் சொன்ன ஆர்டிகிள் 40ல கிராம சுயாட்சி பத்தி சொல்லியிருப்பாரு. பஞ்சாயத்து ராஜ் பத்தி காந்தியடிகளுக்காக நம்ம அமல்படுத்தினது தான். ஆனா பூர்ண மது விலக்கு அப்படிங்கிறது அதுவும் டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்காங்க. அதை செயல்படுத்த சில மாநிலங்கள் செயல்படுத்த முடியலை. ஓகேவா? இதுலேயும் அந்த கருத்து கொடுத்துட்டு கேட்பாங்க. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழை நாடாக இருப்பதே மேல் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள் தான். ஏன்னா புக்கில் இருக்கு. ஒரு கூற்றை கொடுத்துட்டு யார் கூறியதுன்னு கேட்கலாம். இது வரைக்கும் கேட்கல. ஓகேவா? அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஜவஹர்லால் நேரு தெரியும் எல்லாருக்கும். ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர்.
நவீன இந்தியாவின் சிற்பி, இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியவர், ஜனநாயக சமதர்மத்தை ஏற்படுத்தியவர். ஓகேவா? இப்படி பல சிறப்புகள் வந்து ஜவஹர்லால் நேருவுக்கு இருக்கு. பொருளாதாரத்திலும் சில கருத்துக்கள் அவர் கூறியிருக்கிறதுனால பொருளாதார சிந்தனையாளர்ல அவளை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பொருளாதார திட்டமிடலுக்கு அடித்தளம் அமைத்தது இவர் தான் அப்படிங்கிறதுனால. புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா அந்த இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்தபோது, கிட்டத்தட்ட இறக்கும் வரையிலும் 1947 இடைக்கால அரசு அமைச்சதுலேருந்து 1952 இவர் உண்மையான பிரதமரான பிறகு இறக்கும் வரை 1963 64 வரை இவர் பிரதமராக இருந்தார். அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்துக்கு இவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத இதில் சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க. நவீன இந்தியாவை கட்டமைத்த சிற்பி, முதல் பிரதமர் எல்லாம் சொல்லிட்டு 1964 இறக்கும் வரை அவர் என்ன செஞ்சாரு அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அவர் எழுதிய பல புத்தகங்கள் வாயிலாக இது பண்ணியிருக்காரு. ஜனநாயகம் மற்றும் மதசார்பின்மை, மதசார்பின்மையின் தந்தை என அழைக்கப்படுவர் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு தான். ஓகேவா? அடுத்து திட்டமிடல். திட்டமிடலுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் திட்டமிடுதலை அறிமுகப்படுத்தினவர். அதாவது ரஷ்யாவில் வந்து உங்களுக்கு அந்த திட்டமிடல் பிளானிங் இருந்துச்சு. அதை பார்த்து தான் நம்ம இந்தியாவுக்கு திட்டக்குழுன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பார். பிளானிங் கமிஷன் ஒன்று கொண்டுட்டு வந்துட்டு 5 ஆண்டு திட்டங்களை 1951 அறிமுகப்படுத்தி 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தியது, அதற்காக தேசிய வளர்ச்சி குழு ஏற்படுத்தியதுன்னு நிறைய பண்ணியிருக்காரு. ஓகேவா? திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி, வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவது அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதை இங்கே சொல்றாங்க. ஜனநாயக சமதர்மம். ஜனநாயக சமதர்மத்தை பத்தி சொன்னது. ஜனநாயக சமதர்மத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஓகே. அடுத்து பாருங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, பாருங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்புக்கு தான் பெரும் பங்கு ஆற்றி இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைப்பீங்க. இவர் வந்து மிக சிறந்த ஒரு மேதை, மெத்த படித்தவர். இவருடைய பங்களிப்பு பொருளாதாரத்திலும் நிறைய இருக்கு அப்படிங்கிறத இந்த லெசன்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அம்பேத்கர் அப்படின்னாலே என்ன நினைப்பீங்கன்னா, அவர் சட்டம் இயற்றியதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் தலை குனிந்து சட்டம் இயற்றியதால் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு. அவங்களுக்கு அரசியலமைப்பு அந்த சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் பொருளாதார கருத்துக்கள் அதை விட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்பேத்கர் பத்தி நிறைய சொல்லலாம். நிறைய படித்தவர். அதனால ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து பொதுவாக எழுதுனாங்கன்னா ஒரு துறையில தான் அவங்களுக்கு அறிவு இருக்கும், அதுக்கு தான் டைம் இருக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஆராய்ச்சி கட்டுரை, அடுத்து கல்வியில் ஆராய்ச்சி கட்டுரை, அது மாதிரி எல்லா ஃபீல்டுலையும் இவர் ஆராய்ச்சி கட்டுரை. இவர் எழுதினார் ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தீர்வும். அந்த ஆராய்ச்சி கட்டுரையில தான் RBI பேங்கே அமைத்தார்கள். அதை வந்து கேட்டிருக்காங்க, எந்த ஆராய்ச்சி கட்டுரையின் மூலம் இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ட்டு. நூலகம் திறக்கும்போது முதல் ஆளாக சென்று கடைசி ஆளாக வெளியே வருவார் அப்படின்னு அம்பேத்கரை பற்றி நிறைய சொல்லலாம். ஓகேவா? இதில் வந்து பொருளாதார கருத்துக்கள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வாங்க பார்ப்போம். இந்திய இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் சிற்பி, வரைவு குழுவின் தலைவர், இப்படி வந்து நிறைய சொல்லலாம். ஓகேவா? இதில் பாருங்க, 1891லேருந்து 1956 பன்முகத்தன்மை கொண்டவர்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து அதை மட்டும் நினச்சிக்க கூடாது. பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்னு கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வந்து சமர்ப்பிச்சிருக்காரு. பழங்கால இந்திய வர்த்தகம் 1915. இந்தியாவின் தேசிய பங்கீடு அது வந்து முனைவர் பட்டத்தை கொடுத்துருக்காரு. ஓகேவா? எவ்வளவு பொருளாதாரத்துக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? 1921 பிரிட்டிஷ் இந்தியாவின் அந்த நிதி பரவலாக்கம் பத்தி இது பண்ணியிருக்காரு. 1923 தான் ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தீர்வும். ஓகே, ரிசர்வ் வங்கியானது இதன்படி உருவாக்கப்பட்டது. ரிப்பீட் பண்ணிட்டேன், நல்லா பாத்துங்க, 2 3 தடவை கேட்டாங்க இதை. அடுத்து நிதி பொருளாதாரம். நிதி பொருளாதாரம் பத்தி ஆங்கிலேயர்கள் காலத்திலே இவர் என்ன பண்றாரு, அதை பத்தி டீட்டெயிலா அந்த நிதி பொருளாதாரத்தை பத்தி புக் எழுதியிருக்காரு. ஏன்னா இந்தியாவில் முதலில் தனிநபர் வருமானத்தை அளந்தவர் இல்லை அறுதியிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. உங்களுக்கு அது நல்லா பார்த்துங்க. அதன் பிறகு, ஏன்னா அவர் வயசுல மூத்தவர், அதன் பிறகு வந்த இவர் நிதி பொருளாதாரத்துல இவர் பங்களிப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, வேளாண்மை பொருளாதாரம். இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அதை பற்றியும் எழுதியிருக்காரு. ஏன்னா என்ன சொல்றாருன்னா, வேளாண்மை வந்து இந்தியாவில் சிறக்கணும் அப்படின்னா நில உடைமை வந்து எல்லாருக்கிட்டையும் வரணும். நிலம் இல்லாதவர்களை தான் பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நிலம் எல்லாமே ஜமீன்தார்கள்ட்ட இருந்துச்சுன்னா அது அவ்வளோ எஃபிஷியன்சியாக நீங்கள் அதை செயல்படுத்த முடியாது. நிலங்கள் வந்து உடைக்கப்பட்டு அனைத்து விவசாயிகளின் கையில் வரும்போது தான்
நாடு முன்னேறும், விவசாயம் செழிக்கும்னு சொன்னது தற்போது நடந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிலங்கள் எல்லாம் எல்லார் கையிலயும் சென்றடைந்து விட்டது. அந்த காலத்துல இருந்த மாரி ஒருத்தர்கிட்டயே 1000 ஏக்கர், 2000 ஏக்கர் இப்ப கிடையாது. நில உச்சவரம்பு சட்டம், தமிழ்நாடு நில உச்சவரம்பு சட்டம் 1961 இயற்றப்பட்டது. அதன்படி ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சம் 30 ஏக்கர் அப்படின்னு சட்டம் இயற்றியதால், ஓரளவு இன்று நிலங்கள் அனைத்தும் உடைக்கப்பட்டு அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைந்திருக்கு. இத அப்பயே கற்பனை பண்ணவரு 100 ஆண்டுகளுக்கு முன்னே. அத தான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நிதி பொருளாதாரம் சொல்லிட்டேன். சமதர்ம பொருளாதாரம். ஓகேவா? சமதர்ம பொருளாதாரத்த பத்தி சொல்றாரு. சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அம்பேத்கர் மிக சிறந்த பொருளியல் அறிஞர் என்பதில் ஐயமில்லை. ஓகேவா? நீங்க அவர் சட்டம் இயற்றியது மட்டுமே நீங்க பார்க்காதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இத முடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. காந்திய பொருளாதாரம். காந்திய பொருளாதாரம்னா காந்தியடிகளின் கருத்துக்களை வலியுறுத்தும் பொருளாதாரம் தான் காந்திய பொருளாதாரம். ஓகேவா? ஜே.சி. குமரப்பா அவரை பத்தி சொல்லியிருக்காங்க. ஜோசப் செல்லதுரை குமரப்பா தஞ்சாவூரை சேர்ந்தவர். இவரும் இதுல பங்காற்றி இருக்கிறார். ஓகேவா? இவரை தான் பச்சை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை காந்தி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜே.சி. குமரப்பா. ஓகேவா? இது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், இந்த 2 புத்தகங்களை எழுதினார். இதை பார்த்துங்க, புக்கிலே இருக்கிறதுனால. காந்தியை பின்பற்றுபவர்கள் சுற்றுச்சூழலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதாவது நவீனத்தை விரும்ப மாட்டார்கள். அதையும் இங்க சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. வி.கே.ஆர்.வி. ராவ் மிக சிறந்த ஒரு பொருளியல் வல்லுனர். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னா ஆடம் ஸ்மித். நவீன பொருளாதாரத்தின் தந்தை அல்லது பேரியல் பொருளாதாரத்தின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா ஜே.எம். கீன்ஸ். ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, அந்த ஜே.எம். கீன்ஸ் இருக்கார்ல, அவருடைய மாணவர், தலை சிறந்த மாணவர் தான் இந்த வி.கே.ஆர்.வி. ராவ். ஓகேவா? அதை பார்த்துக்குங்க. டாக்டர் கட்கில், சி.என். வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால இவரை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே. தேசிய வருமானத்தை கணக்கீட்டு முறை, அவரோட மாணவரா இருந்தாரு. அதை இங்க சொல்றாங்க. வி.கே.ஆர்.வி. ராவ். இவர்ல முக்கியமா என்ன இவரை பத்தி நீங்க பார்க்கணும்னா, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை 1938 எழுதினார். இதான் கேட்பாங்க. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்ட்டு உங்களுக்கு டாக்டர் அம்பேத்கர், வி.கே.ஆர்.வி. ராவ், ஜே.சி. குமரப்பா, அமர்த்தியா சென் இப்படி போய் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு ஒரே ஒரு முறை கேட்டிருக்காங்க. ரிப்பீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்த்துங்க. அடுத்து அமர்த்தியா குமார் சென். இது பாத்துங்க, 1998 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஒரே இந்தியர் அப்படின்னு சொன்னா, வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு, இந்த கட்டுரைக்காக தான் இவருக்கு என்ன வழங்கப்பட்டது, பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1990-91 HDI மனித வளர்ச்சி குறியீட்டை மெஹபூப் உல் ஹக்கோட சேர்ந்து உருவாக்கி இருப்பாரு. அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது 2 மட்டும் போதும். அடுத்து அடுத்து பாருங்க, பொருளியல் வல்லுநர்கள் பார்க்குறோம். ஓகே, இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இதில் தலா வருமானம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் கொஞ்சம் புக் பேக் கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இதுக்கு கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லிட்டு நம்மள்ட்ட கொஸ்டினும் இருக்குது ரிவிஷனுக்கு. கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதிங்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். கோலார், ராமகிரி, அனந்தபூர்லாம் ஆந்திர பிரதேசில் இருக்குது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவது, குறிப்பிடப்படுவது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதனை கொண்டு அளவிடப்படுகிறது, அதை தான் கொஞ்சம் சென்டென்ஸ் முன்ன பின்ன இருக்கு. ஜிடிபியை கொண்டு, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டு அளவிடப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு அப்படின்னு கேட்குறாங்க. மெக்சிகோ, கானா, பிரான்ஸ், ஸ்ரீலங்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெவலப்டு கண்ட்ரி எதுன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதில் பிரான்ஸ், இட்டாலி, கனடா, அந்த மேற்கத்திய நாடுகள்லாம் டெவலப் ஆகிருக்கும். அதான் கேட்குறாங்க. வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளின் வரிசை, இந்தியாவின் இடம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தற்போது 5வது இடம் வந்து விட்டது. ஓகேவா? கலப்பு பொருளாதாரம் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டேன். கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது. கோ எக்ஸிடென்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார். இங்கே பாருங்க, இந்த ஆப்ஷன்ல இருக்கு. பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து செயல்படுவது. இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக இன்மையாக இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் ஏன் வீக்கா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பொருளாதார சமநிலை இன்மை. அதனால தான் ஆல்ரெடி சொன்னாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்திய பொருளாதாரம் வீக்கா இருக்கு.
மக்கள் தொகையை பற்றிய இயல்பியல் அந்த பூர்வமா அறிவு இல்லைன்னா மக்கள் தொகையை பற்றிய படிப்பு எதுன்னு கூட கேட்கலாம். ஓகேவா? அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் தொகையை பற்றிய படிப்பு. தமிழில் சொல்லும்போது மக்கள் தொகையியல். தமிழில் ஈஸி. ஆனால் இங்கே இந்த மக்கள் தொகையியல்னு இவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கேட்குற மாதிரி இங்கே டெமோகிராஃபிங்கிற வார்த்தையை கொடுத்துருவாங்க. அதை பார்த்துங்க. மக்கள் தொகையில் 1921 வருடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பெரும்பிளவு ஆண்டு, கிரேட் டிவைட் இயர். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்பயே. ஓகேவா? அடுத்து பாருங்க, ரைட் சைடு பாருங்க. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? மக்கள் தொகை பற்றி இங்கே கேட்குறாங்க. 100 கோடி இல்லைன்னா மக்கள் தொகை 1 பில்லியனை தொட்ட ஆண்டு அப்படின்னு ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்க. ஓகே, ஏன்னா கொஸ்டின் எடுக்கிற டீச்சர்ஸ் வந்து எப்படி வேணாலும் கொஸ்டினை கேட்கலாம். இங்கே வந்து 100 கோடி அப்படிங்கிறதும் 1 பில்லியன் அப்படிங்கிறதும் ஒன்று தான். எந்த வருடம் அப்படின்னா 2001 தான் மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது. ஓகே, இப்போ 141 கோடி வந்துருச்சு. 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை, அதுதான் கச்சா இறப்பு வீதம். 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை கச்சா பிறப்பு வீதம். ரொம்ப சிம்பிள் இது, பார்த்துங்க. மக்கள் தொகை அடர்த்தி என்பது பாருங்க எப்படி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நிலத்தின் அளவு பை மக்கள் தொகை, நிலத்தின் அளவு, வேலை வாய்ப்பு அப்படி இப்படின்னு கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மொத்த மக்கள் தொகை பை பரப்பளவு. மக்களை வந்து எப்பயுமே மேலே வைக்கணும் அப்படின்னு. மொத்த மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நிலப்பரப்பு. இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? என்டிசின்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். 1952 6 ஆகஸ்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பீரியட் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும், ஜவஹர்லால் நேரு தான். காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜேசி குமரப்பா. அதனால தான் இவரை பச்சை காந்தின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. குறைந்த நில உடைமை. இந்த நிலம் எல்லாம் ஒரு ஆள்கிட்ட குவிஞ்சிருக்கு. அது இந்திய ரூபாயின் சிக்கல்கள், சமதர்ம பொருளாதாரம், மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. காந்திய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறி அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. ஓகே, அடுத்து பாருங்க. இது பார்த்துட்டோம். இதுல கேக்குறாங்க பாரு, V.K.R.V. ராவ் இவரின் மாணவராக இருந்தார் அப்படின்னு கேக்குறாங்க. V.K.R.V. ராவ் யாருடைய மாணவராக இருந்தார் அப்படின்னா J.M. கீன்ஸ். நான் அதை இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வந்து அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998. ஓகே, ஆல்ரெடி சொல்லிட்டோம். திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது அப்படின்னா செல்வம் பத்தியும் சொல்லியிருக்காரு, வறுமை பத்தியும் சொல்லியிருக்காரு, வேளாண்மை பத்தியும் சொல்லியிருக்காரு. அப்ப மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற பாடத்தில் அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டு புக் பேக் கொஸ்டினையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குது. அதையும் ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிடுறேன். இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கும்போது முக்கியமான கொஸ்டினை எழுதி வச்சிங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த போர்ஷன்லேருந்து கேட்குற ஒரு கொஸ்டினை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? இப்போ கொஞ்சம் ரிவிஷன் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்க்கு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் இருக்குது. அதையும் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த பாடம் 11th உள்ள ஒரு 7th லெசன். இது வந்து ஃபுல்லாக மோரார்லெஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுனால தான் அந்த லெசனை வச்சு நம்ம இப்போ முடித்தோம். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் திருப்புதல் தேர்வு அப்படின்னு நம்ம கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க, ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய பொருளாதாரம் என்பது இந்திய பொருளாதாரம் அப்படின்னா என்ன என்பது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. வளர்ந்து வரும் பொருளாதாரம், தோன்றும் பொருளாதாரம், இணை பொருளாதாரம், இல்லைன்னா மேற்கண்ட அனைத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முக்கியமான புக் பேக் கொஸ்டின் 2 தடவை கேட்டிருக்காங்க. எப்போ வேணாலும் கேட்கலாம். ஏன்னா இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். ஏன்னா இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வருது, தோன்றும் பொருளாதாரம் எமர்ஜிங் பெருசாக தோன்றுது. இணை பொருளாதாரம் அப்படின்னா வந்து பப்ளிக் செக்டார் ப்ளஸ் ப்ரைவேட் செக்டார், கலப்பு பொருளாதாரம். அதை தான் இப்படி கேட்குறாங்க. புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியாவின் இடம், இல்லைன்னா பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியாவின் இடம். எப்படி வேணாலும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் சைனா தான், ரெண்டாவது நம்ம. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து 2ஆம் இடம்.
எல்லா ரேங்க்குமே நமக்கு தெரியணும். இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியவர் இப்பதான் நம்ம பார்த்தோம். கலப்பு பொருளாதாரத்தை ஜவஹர்லால் நேரு தான் அறிமுகப்படுத்தி இருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Okay. இந்தியாவில் வேளாண் வருமானத்திற்கு விதிக்கப்படும் வரி விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் வேளாண் வருமானத்திற்கு விதிக்கப்படும் வரி விகிதம், அதாவது வேளாண்மைக்கு எவ்வளவு வரி வாங்குறாங்கன்னு கேட்குறாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகே, இந்தியாவில் வேளாண்மைக்கு எந்த வரியும் வாங்குவதில்லை, வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அப்போ ஆன்சர் வந்து 0%. வேளாண் வருமானத்திற்கு வரி விதிப்பது பற்றி அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்பாங்க. வேளாண்மைக்கு சில பேர் 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க, நீங்க ஏன் வரியை வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு KL ராஜ் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவும் என்ன சொல்லிடுச்சுன்னா, வேளாண்மையில் நீங்கள் வரி போட வேண்டாம், அது வந்து இந்தியாவின் உணவு உற்பத்தியையும் மக்களின் உணவையும் பாதிக்கும் அப்படிங்கன்னு சொன்னதுனால அதை என்ன பண்ணிட்டாங்க, வரி விதிக்கலை. இன்னைக்கும் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ வேளாண்மையில் உங்களுக்கு எத்தனை லட்சம் வருமானம் கிடைத்தாலும் வரி வாங்குறது இல்ல. இந்தியாவின் மிகப்பெரிய வாணிப தொழில் எதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா எல்லாமே ஆன்சர் மாதிரி தெரியும், இல்லை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இரும்பு எக்கு தொழில் இப்படி நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேவா? இந்தியாவின் மிகப்பெரிய வாணிப தொழில், அதிக தொழிலாளர்கள் ஈடுபடும் தொழில் எது அப்படின்னா ஜவுளி தொழில். ஓகேவா? இது வந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ், காட்டன் மில்லுலேருந்து ஜவுளித்துறையில் அதிக தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இரும்பு எக்கு தொழில் தான் தாய் தொழில் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லிட்டேன். மென்பொருள் தொழிலையும் இந்தியா வந்து இப்போ வளர்ச்சி அடைந்து வருது. சிலிக்கன் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னா பெங்களூரு எல்லாருக்கும் தெரியும். மென்பொருள் ஏற்றுமதியில் சென்னை 2ஆம் இடம், அதையும் பார்த்துங்க. வாகன உற்பத்தி தொழில் நல்லா தெரியும் எல்லாருக்கும். சென்னை பார்த்தீங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டு அல்லது இந்தியாவின் டெட்ராய்டு எனவும் அழைக்கப்படுகிறது. டெட்ராய்டு அப்படின்னா வாகன உற்பத்தியில் சிறந்து விளங்கும் அமெரிக்காவோட ஒரு சிட்டி. ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், 2 3 தடவை கேட்டாங்க, கேட்பாங்க. மேக் இன் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் வந்துச்சு. 25 செப்டம்பர் 2014 வந்துச்சு. அந்த சிங்க உருவம் இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம். உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த உற்பத்தி கேந்திரமாக மாற்ற நினைப்பது தான் அந்த திட்டம். ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொருள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யும் போது 10 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அதே பொருளை இந்தியாவில் நம்மளே தயாரிச்சோம்னா 3 ரூபாய் இல்லை 2 ரூபாய் தான் வருது. அப்போ ஏன் நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. புரியுதா? இப்போ வந்து ஆண்டு மட்டும் கேட்குறதுனால 2014, 25 செப்டம்பர் 2014 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பாருங்க. வணிகவாதத்தின் அடிப்படை கொள்கையானது. ஓகே, வணிகவாதத்தின் அடிப்படை கொள்கையானது ஏற்றுமதியை அதிகரித்தலும் இறக்குமதியை குறைத்தலும் ஆகும் என்பது யார் கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. வணிகவாதம் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்றுமதியை அதிகம் பண்ணணும், இறக்குமதியை குறைக்கணும். கரெக்டு தானே? இப்போ ஒரு நாடு நல்ல நாடுன்னா நிறைய ஏற்றுமதி பண்ணணும், அதில் தான் வருமானம் கிடைக்கும். இறக்குமதியில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இறக்குமதியில் கையில் உள்ள காசு தான் போகும். புரியுதா? பாக்கெட்டில் உள்ள மணி தான் போகும். அப்படின்னு இது வந்து கூற்று யாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இதை சொன்னது யாருன்னா அலெக்சாண்டர் கிரே அப்படிங்கிறவரோட கூற்று தான் இது. புரியுதா? இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க. வாங்கும் சக்தியில் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி உலக அளவில் இந்தியாவின் நிலை என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு 3 தடவை சொல்லிட்டேன், முக்கியமான கொஸ்டின். வாங்கும் சக்தியில இந்தியா வந்து 3ஆவது இடத்துல இருக்கு. வாங்கும் சக்தியில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 3ஆவது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல சைனா இருக்கு, 2வது இடத்துல அமெரிக்கா இருக்கு. ஓகேவா? மக்களின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதியவர் இர்விங் ஃபிஷர். மக்களின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதியவர் இர்விங் ஃபிஷர். இது வரைக்கும் கேட்கல, கண்டிப்பா அதை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்க. லெசன் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா உலக அளவிய போட்டியாளர். டிஜிட்டல் எக்கனாமிக்ஸ்ல இந்தியா ஒரு குளோபல் காம்படிட்டர்னு யாரு சொன்னதுன்னா நம்ம சுந்தர் பிச்சை, கூகுள் CEO வந்து சொல்லியிருப்பாரு. இலக்கமுறை பொருளாதாரம்னா என்ன? உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவில் ஜிபே இருந்துச்சா? கடையில் டீ குடிச்சிட்டு ஜிபே பண்ணீங்களா? இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் வரையும், 1 ரூபாய் 2 ரூபாய்லாம் ஜிபேல அனுப்புகிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 2020, 21, 22, இப்போ 25ல் பார்த்தீங்கன்னா இந்த இணைய வர்த்தகம் வந்து இமாலய இலக்கை தொடுது. அதனால உலக நாடுகளே மிரண்டு பார்க்குற அளவுக்கு நம்ம இந்த இலக்க முறை பொருளாதாரத்தில் வளர்ந்து வரோம் டிஜிட்டலில். ஓகேவா? ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதனை கொண்டு அளவிடப்படுகிறது? சிம்பிளாக கேட்பாங்க. இது புக் பேக்லேயும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இதுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, அடுத்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷனை பார்த்தா நம்ம டிசைட் பண்ண முடியாது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில்
பெரும் பங்கு வகிப்பது. வாங்க ஆப்ஷனை பார்ப்போம். தொழில்துறை, பணிகள் துறை, வேளாண் துறை, முதன்மை துறை அப்படி கொடுத்துட்டாங்க. முதன்மை துறைனா என்ன, இரண்டாம் துறை, இல்லை தொழில் துறைனா என்ன, மூன்றாம் துறைனா என்னன்னு உங்களுக்கு நான் டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? பெரும் பங்கு வகிப்பது பணிகள் துறை. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பணிகள் துறை தான் பெரும் பங்கு வகிக்குது. கிட்டத்தட்ட அரௌண்ட் 60%. ஆல்ரெடி சொன்னால எந்த நாட்டில் பணிகள் துறை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் வளர்ச்சி அடைந்த நாடு. இப்போ வேளாண் துறை வந்து 15% ஆச்சு, தொழில் துறை வந்து 30% இருக்கு இப்போக்கி. ஓகேவா? அடுத்து பாருங்க, புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது எது? இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஏற்றுமதி ஆகும் அப்படின்னா பாருங்க, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறை தான் புலப்படாத ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் வந்து இறங்குறாங்க சுற்றுலாவுக்கு. வந்துட்டு இங்கேருந்து பொருட்கள் வாங்கிட்டு போகிறதே ஒரு புலப்படாத ஏற்றுமதி. நம்ம வந்து இப்போ ஷிப்பில் வந்து ஏற்றுமதி பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கும். இது வந்து புலப்படாத ஏற்றுமதி அப்படிம்பாங்க. அதிக வருமானம் ஈட்டும் சேவை தொழில் எதுனாலும் சுற்றுலாத்துறை தான். உங்களுக்கு என்னன்னு நல்லா தெரியும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு இந்தியர் இப்போ நம்ம பாக்கெட்டில் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1000 2000 தான் செலவு பண்ணுவோம். ஆனால் ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் சுற்றுலாவுக்கு வந்தவர் ஒரு நாளில் 1,00,000 வரை கூட செலவு பண்ணுவார். அந்த 1,00,000 அப்படிங்கிறது ஒரு இந்திய குடும்பத்துக்கு வருஷம் ஃபுல்லாக பண்ணுற செலவாக இருக்கலாம். இப்போ புரியுதா எவ்வளோ இது வந்து சுற்றுலாத்துறை எவ்வளோ மதிப்பு மிக்கது அப்படின்னு. அதனால தான் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மக்கள் இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்தியா ஒரு மோசமான நாடுன்னு உலக அளவில் செய்தி வந்துடக்கூடாது. ஒரு சுற்றுலா பயணியை வந்து ஏதாவது ஒருத்தர் சீண்டிட்டாங்க, கற்பழிச்சிட்டாங்கன்னா அது உலக அளவில் பேசப்படும். அதனால் ஒரு முத்திரை குத்திடுவாங்க, இந்தியா போனீங்கன்னா தனியாக போயிடாதீங்க, ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை தான் வள்ளுவர், காந்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு தான் இப்போ நான் சுற்றி வர்றேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. நுகர்வோர்னா கன்சியூமர், நம்ம தான். நம்ம பாதுகாப்புக்கும் சட்டம் இயற்றணும். இதுக்கும் பொருளாதாரத்துக்கும் தொடர்பு இருக்கு. நுகர்வோருக்கும் பொருளாதாரத்திலும். ஒரு நல்ல நாட்டில் பார்த்தீங்கன்னா நுகர்வோருக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், பொருள் தரமாக கிடைக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து இந்த சட்டம் ரொம்ப லேட்டாக வந்துச்சு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் எந்த வருஷம் வந்துச்சு? 1986. நடைமுறைக்கு வந்தது 15 ஏப்ரல் 1987. இதை தான் நுகர்வோரின் மகா சாசனம் என அழைக்கப்படுவதுன்னு 5 தடவை கேட்டாங்க. கோப்ரா சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் தான் கோப்ரா சட்டம் எனப்படும். அதுதான் நுகர்வோரின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, உலக நுகர்வோர் தினம். உலக நுகர்வோர் தினம் அப்படின்னா மார்ச் 15. மார்ச் 15 தான் உலக நுகர்வோர் தினம். அப்போ இந்த டிசம்பர் 24 அப்படிங்கிறது தேசிய நுகர்வோர் தினம். நம்ம தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. டிசம்பர் 23 அப்படிங்கிறது விவசாயிகள் தினம், இப்போ கிசான் திவஸ் அப்படிம்பாங்க. டிசம்பர் 25 வந்து குட் கவர்னன்ஸ் டே, நல்லாட்சி தினம். அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, பொருளியல் நடவடிக்கையின் ஒரே நோக்கம் நுகர்வு என்பது யார் கூற்று? நம்ம பொருளியல் நடவடிக்கையில் நுகர்வு இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இப்போ நம்ம கன்சியூமர் வந்து ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தாவிட்டால் என்ன நினச்சி பாருங்க, அந்த பொருள் அது சம்மந்தப்பட்ட நிறுவனம் எல்லாமே மூடப்பட்டு விடும். அந்த நுகர்வோர் தான் அந்த பொருளாதாரத்தின் முதலாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் கூற்று அப்படின்னா புதிய பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படும் நவீன பொருளாதாரத்தின் தந்தை கீன்ஸோட கூற்று. அனைத்து வணிக நடவடிக்கையிலும் தொடக்கம் முதல் இறுதி வரை யாரை சார்ந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிஸ்னஸ் எல்லாமே யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா நுகர்வோர் தான். நுகர்வோரை நம்பி தான் எல்லாமே இருக்குது. இது திரும்ப என்னென்னா நுகர்வோர் இல்லைன்னா உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு எதுவுமே நடக்காது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு பொருள். அந்த பொருளை நம்ம நுகர்வோர் நம்ம தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், அடுத்து கொஞ்ச நாளில் கடையில் அந்த பொருள் வந்து தேங்கி இருக்கும். அடுத்து உற்பத்தி பண்ணி ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுக்க வருவாங்க. கடைக்காரர் என்கிட்ட இருக்குது, இதே விற்காமல் இருக்குது, இதை வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த உற்பத்தி பண்ண எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஃபேக்ட்ரியில் போய் வைப்பான். ஃபேக்ட்ரி ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து பொருள் வெளியே போனால் தான் வருமானம். ஃபேக்ட்ரியிலே தேங்கியிருந்தால் வருமானம் கிடையாது. அந்த ஃபேக்ட்ரி மூடப்படும், தொழில் முடங்கிவிடும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்தமே வந்து யாரை நம்பி தான் இருக்காங்க? நுகர்வோர் தான். இதே அந்த நுகர்வோர் அந்த பொருளை வேகமாக வாங்கினாங்கன்னா அந்த சைக்கிள் வேகமாக சுற்றும், அதிக வருமானம் கிடைக்கும், அந்த நிறுவனம் உயர்ந்து விடும். இதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்தியாவில் நகர்மயமாதலுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த அர்பனைசேஷன். இந்தியாவில் வந்து குக்கிராமங்கள் எல்லாமே பெரிய பெரிய டவுனாக மாறிக்கிட்டே வருது. அதுக்கு என்ன முக்கிய காரணம்? இல்லைன்னா நகர்ப்புறங்களில் மக்கள் போய் அதிகமாக குவிகிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் நகர்ப்புறத்தில் இருக்க தொழிற்சாலைகளா, இல்லை அங்கே உள்ள வசதிகளா, கிராமத்தில் காணப்படுற வேலையில்லா சூழலா, அடிப்படை வசதிகள் கிராமத்தில் இல்லை அதனால நகர்ப்பகுதிக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? எதுக்கு எல்லாரும் டவுனை பார்த்து சென்னை, கோயம்புத்தூர் இப்படி போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? அதுக்கு என்ன காரணம்னா, அது மிக முக்கிய காரணங்கிறது வேலையில்லா சூழல். கிராம பகுதியில் வேலையில்லா சூழல். நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கிராமத்தில் அதிகபட்சம் 10,000 15,000 சம்பாதிக்க முடியும். ஆனால் சென்னை போயிட்டீங்கன்னா அதே வேலைக்கு அவன் 40,000 50,000 வாங்கலாம். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. புரியுதா? அடுத்து இரட்டை நஞ்சாக்கல் என்பது யாருடைய கொள்கை அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன், அப்பதான் புரியும். இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னா, ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் மாறுகிறது. இந்த வளர்ச்சி ஆபத்தானது. இதுவே இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னு சுமாசர் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு புறம் கிராமங்கள் காலியாகுது, மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகுது. இதனால கிராமமும் அழியுது, நகரமும் அழியுது. இது போன்ற வளர்ச்சி தேவையில்லை அப்படின்னு எச்சரித்தவர் தான் ஸ்மாசர் என்ற பொருளியல் வல்லுனர். ஓகேவா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, பாத்துங்க. மால்தஸ் அப்படின்னா இவரை பத்தியும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்னன்னா, மக்கள் தொகை பெருக்கத்தை எச்சரித்த பொருளியல் வல்லுனர் யார் அப்படின்னா மால்தஸ். ஓகேவா? இது புக்கில் உங்களுக்கு காட்டிட்டேன். பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராக்னர் நர்கிஸ் அப்படிங்கிறவர். பின்தங்கிய நாடுகள் பார்த்தீங்கன்னா மூலதன ஆக்கம் குறைவாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா மூலதன ஆக்கமே இருக்காது. ஓகேவா? அதனால தான் வளர்ந்த நாடுகளுக்கு மூலதன ஆக்கம் அதிகமாக இருக்கும் சொல்றாரு. ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதனை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. மூலதன ஆக்கம் அப்படின்னா ஏதோ ஒரு அவசரம்னா டக்குன்னு உங்களுக்கு எங்கேருந்து ஃபண்டு கிடைக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஆர்பிஐ இருக்குல்ல, அச்சடிக்கும் பணத்தில் 80% தான் சர்க்குலேட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம மக்களுக்கு புழங்க அனுப்புவார்கள். 20% பணத்தை வந்து வச்சுக்குவாங்க அவங்க கஸ்டடியில். ஏன்னா அது ஒரு சேஃப்டிக்கு. ஒரு குடும்ப நிர்வாகம் எப்போ வேணாலும் நொடிக்கலாம். குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சில குடும்பங்கள் ஒரு ஒரு சில சின்ன சம்பவத்தால் அந்த குடும்பமே நொடிச்சு போயிடும். அதே மாதிரி நிலைமை நாட்டுக்கும் வரலாம். ஒரு போர் வரும், ஏதோ ஒரு அவசரம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் அவசர தேவைக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? சேமிப்பு வேணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து, கீழ்கண்ட எந்த அமைப்பு இந்திய பொருளாதாரம் பற்றிய புள்ளி விவர கையேட்டை பதிப்பித்து விடுகிறது? இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு புக்கை வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க், மைய வங்கி, நம்ம ஆர்பிஐ இருக்குல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த புத்தகத்தை பதிப்பித்து வெளியிடுகிறது. இது முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வறுமை பற்றிய அறிக்கையை வெளியிடும் அமைப்பு எதுனா தற்போது நிதி ஆயோக். வறுமை பற்றிய குறியீட்டை வெளியிடும் அமைப்புனா நிதி ஆயோக். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். பொருளாதார மற்றும் பொருளாதாரம் சாராத காரணிகள். மற்ற ஆப்ஷன் என்ன படிச்சீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதை நீங்கள் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரம் சாராத காரணிகள். மூன்றாவது முறையாக இந்த புரட்சியின் தூண்டுதலினால் மக்கள் தொகை பெருகியது. மக்கள் தொகை வந்து பெருகிக்கிட்டே வருது. அது மூன்றாவது முறையாக ஒரு பெருக்கம் வந்து 1961 81 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் தொகை அதிகரிப்புக்கு காரணம் அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி. அறிவியல் தொழில்நுட்ப புரட்சியால் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு மக்களின் வாழ்நாள் அதிகரிக்குது. அப்போ வந்து அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி. இந்திய மக்கள் தொகை வரலாற்றில் பெரும் பிளவு ஆண்டு 1921. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உலகில் முதலில் மக்கள் நலத்திட்டத்தை செயல்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் நலத்திட்டம் அப்படின்னா என்னன்னா, குடும்ப கட்டுப்பாடு, மக்கள் வந்து வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி சர்வீஸ் ஸ்கீம்னு 1952 இந்தியா கொண்டு வந்தது. அதனால உலகில் முதலில் மக்கள் நலத்திட்டத்தை செயல்படுத்திய நாடு எதுனா இந்தியா. புரியுதா? ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இந்தியா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்தியா தான் முதலில் குடும்ப கட்டுப்பாடுங்கிறத பத்தி பேசின உலகின் முதல் நாடு இந்தியா. ஆனா இன்னும் கட்டுப்படுத்த முடியல. ஓகேவா? வாழ்வதற்கு தேவையான குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே வாழும் வறுமை நிலை. ஆல்ரெடி சொன்ன பாவர்ட்டியில நிறைய வகை இருக்குன்னு. சிலர் வந்து உண்மையிலேயே அடிப்படை வசதி இல்லாம இருப்பாங்க. அதை தான் அப்சொல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழு வறுமை. நகர்ப்புற வறுமைங்கிறது நகர்ப்புறத்தில் காணப்படுது. இரண்டாம் நிலை வறுமை தான் அந்த திறமையற்ற குடும்ப நிர்வாகம். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உலகிலேயே ஊட்டச்சத்து மக்களிடத்தை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாடு அது எவ்வளவு பரப்பளவில் உணவுப் பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை பொறுத்து ஊட்டச்சத்து அடர்த்தி கணக்கிடப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் டாப்ல இருக்கு ஊட்டச்சத்து மக்கள் அடர்த்தியில். இத்தனைக்கும் அங்கே விவசாயம் கிடையாது அதிக அளவு. ஆனால் அவங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அதனால சிங்கப்பூர் வந்து டாப்ல இருக்காங்க. புரியுதா?
அடுத்து, முற்றுரிமையாளர் எப்போதும் பொருளின் விலையை எவ்வாறு நிர்ணயிப்பார்? ஒரு பொருளை ஒருவர் மட்டுமே தயாரிப்பது தான் முற்றுரிமை. ஒருவர் அல்லது ஒரு நிறுவனம். அப்போ வந்து அப்பெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு இந்தியாவில். இப்போ ஒரு பொருள்னா அதை அந்த ஒரு கம்பெனி தான் தயாரிக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வைக்கிறது தான் வேலை. அதனால இதுக்கு ஆன்சர் அதிகமாக. விலையை வந்து அதிகமா. இப்போ இருக்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு பொருளை ஒரு கம்பெனி தயாரிக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது. தற்போது பெர்ஃபெக்ட் காம்படிஷன், தூய போட்டி நடக்குது. ஒரு பொருளை 1000 கம்பெனி வேணாலும் தயாரிக்கலாம். அவங்கவுங்க தரத்துக்கு ஏற்ற விலையை வச்சு அவங்க விற்கலாம். அதனால தூய போட்டி முறை தற்போது இருக்கு. ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் கப்பல் விடணும், வேற யாரும் கப்பல் நிறுவனம் ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிச்சா என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு வஉசி என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ புரியுதா? முற்றுரிமைனா ஒரு பொருளை ஒரு நிறுவனம் மட்டும் தயாரிப்பது. அப்படி இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுவது அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜிடிபியை தான் அவங்க ஒரு மிரர் மாதிரி பார்க்குறாங்க. அடுத்து, டேஸ் வருவாயை தலா வருமானம் என்றும் அழைக்கிறோம் அப்படின்னா சராசரி வருவாய். சராசரி வருவாய் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? மொத்த வருமானம் பை மக்கள் தொகையால் கணக்கிடப்படுகிறது. ஜிஎன்பியின் சமம் அப்படின்னு கேட்குறாங்க. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், அதோட சமம் என்னன்னா, நம்ம ஜிடிபி வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட வருமானம் ரெண்டையும் சேர்த்தாதான் ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டு வருமானம். வெளிநாட்டில் இந்தியர்கள் லட்சக்கணக்கான பேர் இருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த வருமானம் ரெண்டையும் சேர்த்தாதான் ஜிஎன்பி. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துங்க. அடுத்து பாருங்க, உழைக்கும் வர்க்கத்தினரை கணக்கிடுவதற்கு எந்த வயது எடுத்துக்கொள்ளப்படுகிறது? இது நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். சார்ந்து இருப்போர்னா யாரு, உழைப்பவர்கள்னா யாரு அப்படின்ட்டு. பொதுவாக சொல்றாங்க 15 வயசுலேருந்து 60 வயசு வரை உள்ள அனைவரும் இளைஞர்கள். அவர்கள் தான் யாரு, உழைக்கும் வர்க்கத்தினர் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 15 to 60 ஆன்சர். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்தெந்த துறைகள் எவ்வளவு பங்களிப்பு அளிக்கிறதுன்னு இறங்கு வரிசையில் கேட்குறாங்க. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் எப்படி வேணாலும் கேட்பாங்க. இறங்கு வரிசைனா மேலேருந்து நீங்கள் கீழே வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, சார்புத்துறை, இரண்டாம் துறை, முதன்மை துறை. சார்புத்துறை தான் பணிகள் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது அப்படின்னு கேட்குறாங்க. 60% வேலைவாய்ப்பு கொடுக்கறது யாரு? பணிகள் துறை அல்லது சார்புத்துறை. ஓகேவா? இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. கீழ்கண்டவற்றில் திட்டமிடப்பட்ட செலவினம் எதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த செலவில் எது வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு. மானியங்கள் நீங்கள் பிளான் பண்ணவே முடியாது, எப்போ வேணாலும் என்னாலும் நடக்கலாம். வட்டி விகிதமும் மாறிக்கிட்டே இருக்கும். பாதுகாப்பு, ஒரு போர் வந்துச்சுன்னா இதையும் நீங்கள் செலவு பண்ணி பண்ண முடியாது. திட்டமிடப்பட்ட செலவினம் அப்படின்னா என்னென்னா விவசாயம் தான். விவசாயம் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி செலவு பண்ணலாம். ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இருந்து தன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன காந்தியடிகள்னு போட்டக்கூடாது. என்ன ஆன்சர் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் மால்கம் டார்லிங். ஓகேவா? அப்படி சொன்னார். ஓகே. இந்திய பொருளாதாரத்திற்கு காந்திய திட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பச்சை காந்தி என அழைக்கப்படுபவர் யாரோ அவர் தான் வழங்கினாரு. ஜே.சி. குமரப்பா. ஜே.பி. நாராயணன், ஜெயபிரகாஷ் நாராயணன் வழங்கியது சர்வோதயா திட்டம். ஓகேவா? அடுத்து எம்என்என் ராய் வந்து மக்கள் திட்டம் வழங்கியிருப்பார். அது மாதிரி ஒரு 4 திட்டம் இருக்கு, அதையும் பார்த்துங்க. ஓகே. அடுத்து பாருங்க, பச்சை காந்தி என அழைக்கப்படுபவர் ஜோசப் செல்லதுரை குமரப்பா. இப்பதான் பார்த்தோம். பச்சை காந்தி என அழைக்கப்படுபவர், கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர், மதுரை காந்தி என அழைக்கப்படுபவர், கேரளத்தின் காந்தி என அழைக்கப்படுபவர் கேலப்பன், மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பாராமன், பீகாரின் காந்தி என அழைக்கப்படுவர் ராஜேந்திர பிரசாத், கருப்பு காந்தி வந்து நம்ம காமராஜரை சொல்லுவாங்க. இப்படி வந்து காந்தி காந்தின்னு வர்றது ரொம்ப முக்கியம். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகம் யாருடையது? இது நான் நடத்தும் போதே சொல்லிட்டேன், இது கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு. கேட்டிருக்காங்க. ஓகேவா? வி.கே.ஆர்.வி. ராவ் இவரோட புத்தகம். அமர்த்தியா குமார் சென் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1998. இதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அம்பேத்கரின் நூலான ரூபாயின் பிரச்சனைகள் தோற்றமும் தீர்வும், இதன்படி எந்த அமைப்பு உருவானது? ஆர்பிஐ, மைய வங்கி. பாருங்க, ரிப்பீட்டடா கேட்குறாங்க. நமது நாட்டில் திட்டமிடுதலை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமது நாட்டில் திட்டமிடுதலை அறிமுகப்படுத்தியவர் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. புரியுதா? இது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தொட்டது அல்லது 1 பில்லியனை தொட்டதுன்னா 2001.
இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா பொருளாதார சமநிலையின்மை. எந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது? ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஒழுக்க நெறி அடிப்படையில். புதிய தொழில் கொள்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் 1991. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தொழில் கொள்கை வந்து நிறைய வந்துச்சு. 1956 வந்துச்சு, 77 வந்துச்சு. அதில் 5வதாக வந்த புதிய தொழில் கொள்கை 1991 வந்தது. புதிய தொழில் கொள்கையின் தந்தை யாருன்னு கூட கேட்டிருக்காங்க. நரசிம்மராவும் சமீபத்தில் இறந்த மன்மோகன் சிங் வந்து அப்போ நிதியமைச்சராக இருந்தார். இவங்க 2 பேரும் தான் புதிய தொழில் கொள்கையின் தந்தைம்பாங்க. அதுதான் இந்திய பொருளாதாரத்தின் கதவுகளை உலக நாடுகளுக்கு திறந்து வைத்தது. அதனால ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே. பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர். அடிக்கடி கேட்குறாங்க. ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகேவா. பொருளியல் அப்படின்னா பொருளாதாரம்னா செல்வம் மட்டும் கிடையாது, மனிதனும் நல்லா இருக்கணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்னன்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அந்த பில் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2013. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2016. புரியுதா? இது ரொம்ப முக்கியமான சட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னா, உணவை ஒரு அடிப்படை உரிமையாக முன்மொழிந்த சட்டம் எதுன்னு கேட்டாலும் இந்த சட்டம் தான். புரியுதா? வெளிநாட்டு நேரடி முதலீடு என்பது எதன் சாரம்சம் அப்படின்னு கேட்குறாங்க. வெளிநாட்டு நேரடி முதலீடு எதை உங்களுக்கு காட்டுது அப்படின்னா உலகமயம். உலகமயம் தான் வெளிநாட்டு நேரடி முதலீடு. அடுத்து, இந்தியாவில் 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை வைத்திருந்த 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 14 பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க இந்திரா காந்தி. ஏன்னா அந்த வங்கிகள் அரசு சொன்னதை கேட்கவில்லை, மக்களுக்கு நலத்திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை, நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். 19 ஜூலை 1969. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1980 ஒரு 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. 20 வங்கிகள் மொத்தம். அதில் 2 பேங்க்கை மெர்ஜ் பண்ணாங்க. அதனால தற்போது நேஷனலைஸ் பேங்க் எவ்வளோ இருக்குன்னா 19 இருக்கு. ஓகேவா. ரொம்ப முக்கியம். இந்திய ரயில்வே எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? 1952. ஓகேவா. தேசியமயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்திய பொருளாதாரத்தின் பலங்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இந்திய பொருளாதாரத்தோட ஸ்ட்ரென்த்தில் இது எது தவறாக இருக்குது? அதாவது 3 வந்து ஸ்ட்ரென்த்து, 1 வந்து வீக்னஸ். ஓகேவா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கலப்பு பொருளாதாரம் நம்ம ஸ்ட்ரென்த்து, வேகமாக வளர்றது ஸ்ட்ரென்த்து, நுகர்ச்சி நம்ம ஸ்ட்ரென்த்து. அதிக மக்கள் தொகை தான் நமக்கு வந்து என்னவா இருக்கு? பலவீனமா இருக்கு. இது வந்து என்னது? பலவீனமா இருக்கு. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் எந்த விகிதத்தில் இருக்கு? இது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். 1.7 அப்படிங்கிற வீதத்தில் இருக்கு. இதுவே ரொம்ப டேஞ்சரான ஒரு வளர்ச்சி வீதம். ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் எவற்றை பொறுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. வாழ்க்கை தரத்தின் அளவுகள் எல்லாமே பார்ப்பாங்க. மக்கள் நல்லா இருக்காங்களா ஒரு நாட்டில் அப்படின்னு எதை பார்க்காம மனிதவள மேம்பாட்டு குறியீடும் பார்ப்பாங்க. வாழ்க்கை தர குறியீடு PQLI, ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், மோரிஸ் உருவாக்குனார், அதையும் பார்ப்பாங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடும் பார்ப்பாங்க. தனிநபர் வருமானம் பார்ப்பாங்க. எல்லாமே இருக்கணும். அதுதான் ஒரு மிக சிறந்த நாடு. அப்போ வந்து அனைத்தும். மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் ஜிக்மேஷ் சிங்கிய வாங்சுக் என்பவரால் எப்போது உருவாக்கப்பட்டது? 1972. இதுவும் சொல்லியாச்சு. உலக நாடுகள் வளர்ந்து மற்றும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஜிடிபி ப்ளஸ் HDI. ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாடா அப்படின்னு ஜிடிபியை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா ஜிடிபியில் இந்தியா உலகின் 5வது நாடாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வறுமை எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதனால ஜிடிபிலேயே ஒரு நாடு வளர்ந்துருக்கணும், மனித வளர்ச்சி குறியீடும் டாப்பாக இருக்கணும். ஓகேவா. இப்போ சுவிட்சர்லாந்து, நார்வே போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியான நாடுகள், மகிழ்ச்சியான நாடுகளில் முதல் 2 இடங்கள் வருது. அது மாதிரியும் இருக்கணும். உங்களுக்கு ஜிடிபியும் அதிகமாக இருக்கணும். கீழ்கண்ட வளர்ந்த பொருளாதார நாடுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். கனடா, பிரான்ஸ், ஜப்பான் தனியாக நிற்கிது. இந்தோனேஷியா வந்து கீழே இருக்குது. ஓகேவா. இந்திய பொருளாதாரம் கீழ்கண்ட எந்த பண்பை கொண்டுள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. பொருளாதாரம் வளருது ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்களில் தவறானதுங்கிறாங்க. பலவீனம் வந்து 3 இருக்குது. 1 மட்டும் பலம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொழில்துறை வந்து பலவீனம் கிடையாது, நமது பலம். இந்த லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன். புரியுதா? இந்த அல்லாதது எது அது மாதிரி கொஸ்டினை ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணும். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக அளவில் இந்தியாவின் நிலை பரப்பு 1.2ன்னு இருக்குது, தவறு. ஏன்னா 2.42. வருவாய் 24ன்னு இருக்குது, வாய்ப்பே இல்லை. 1.2. மக்கள் தொகை
17, 18, இங்கே வந்து 19.5. அதனால தவறான இணைனா அனைத்தும் அதுதான். 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை கச்சா இறப்பு வீதம், பிறப்பவர் எண்ணிக்கை பிறப்பு வீதம். பிமாரு மாநிலங்கள் அப்படிங்கிறது அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலங்கள். பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். இந்த ஆப்ஷன். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மொத்த மக்கள் தொகை பை அப்பகுதியின் பரப்பளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் முக்கியமான ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினையும் ரிவிஷன் பண்ணிட்டேன். இதோட நம்ம லெசனை முடிச்சிடலாம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, பலங்கள் பலவீனங்கள் பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம், புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம். இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, அதுக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஓகேவா? மீண்டும் ஒரு நல்ல வகுப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூடி விடைபெறுவது மணிகண்டன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.